வச்சிட்டோம் கைத்தால நீரை கனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிது கற்றிடும் அடியவர் புத்தியில் நுரைவாள் கற்பகமென வினு கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் மற்பொருதிகள் போய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடவினை முற்படுகிறிதன் முற்படை எழுகிய முதல்வோனே முப்புறம் எரிசு அச்சி கொண்டு ரகம் அச்சது பொடி செய்த அதிரா துயரது கொடு சுப்பிர மணிபடும் அப்போன மதனிடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமன மருள் பெருமா என்றாயும் எனக்கருள் தந்தையும் சிந்தா குலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொழியர்கோன் முப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அனைத்து வீரான் அடி போற்றி வாழி திறனாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிபலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடன் ஐயா வல்லல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் திருச்செந்தூர் புராணத்தில் என்று சிந்துபுர வைபவ உரைத்த அத்தியாயம் பற்றி பேசுவதற்கு திருவள்ளும் குருவரும் அடியாரும் போட்டியுள்ளோம். அடிப்படையில் நாம் எப்போதும் ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் கவியால் கடல் அடைந்தோர் மருகோனே கணவன கற்கு செவியால் பனி அணி கோமான் மகனை திரள் அரக்கர் புவியார்ப்ப எழத்தொட்ட போர்வேல் முருகனை போற்றி குவியா கரங்கள் வந்து எங்கே எனக்கு அன்பால் இங்கன் கூடியவே என்று மிக அற்புதமாக பாடுகின்றார் நமது அன்னை நாதப்பெருமான். இதில் என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், கவியால் கடல் கடந்தோன் மருகோனே என்று சொல்லும்போது அந்த கடலை கடப்பதற்காக ராம அவதாரத்தில் கிருஷ்ணர் என்ன செய்தார் என்று சொன்னால், ராமநாத அவதாரம் செய்து சீதையை போய் மீட்பதற்காக வானரகங்களாக விளங்கக்கூடிய அந்த அனுமர்களை எல்லாம் அந்த கடலில் அந்த கல்லை போட்டு அக்கறையை அடைவதற்கு அணை மாதிரி கட்டினார்கள். அங்க போயிருக்கீங்களா? சேதுக்கரை போயிருக்கீங்களா? போனது இல்லையா? அப்படி அந்த அணையை கட்டி என்ன செய்தார்கள் என்றால் அந்த கடலை கடந்தார், இலங்கையை போய் அடைந்தார். அப்படிப்பட்டவருடைய மருகோனே அப்படின்னு அர்த்தம் சொல்றார். அவர் ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு சிறப்பு. எந்த அவதாரம் எடுத்தாலும் அவர் முடிவில் என்ன பண்ணுவார் அப்படின்னா சிவபூஜை செய்வார். ராமதவதாரம் எடுத்தாலும் சரி, கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு அவதாரம் எடுத்தாலும் முடிவில் சிவபூஜை செய்தார். அதுதான் மூலாதாரம். அப்படி எல்லா நூல்களுமே அதுதான் சொல்கின்றது. எல்லா புராணங்களும் அதுதான் சொல்லுது. முடிவு சிவபூஜை. இப்ப திருச்செந்தூர் புராணம் இருக்கிறோம். அந்த திருச்செந்தூர் புராணத்துல முடிவு என்னன்னா மூல சிவபூஜை தான். முருகபெருமான் கடைசி செஞ்சு காமிக்க. அப்படி மூலம் சிவபூஜை என்ற காரணத்தினால் இந்த இடத்தில் அற்புதமாக ராம அவதாரத்தில் அவர் அந்த வானரங்களை கூட்டு அணை கட்டி போய் சீதையை போய் அடைந்து அவரை மீட்டார் என்ற செய்தியை அறிந்தார். அப்படிப்பட்டவருடைய மருகோனே, அப்படி எல்லையில்லாத ஆற்றலை உடைய அவருடைய மருகோனே, அப்படி எல்லையில்லாத அன்பு உடையவருடைய மருகோனே, அப்படிப்பட்ட பாசம் நேசம் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கக்கூடிய குணநலன்களை உடைய ராமபிரானுடைய மருகோனே என்று மிக அற்புதமாக இந்த இடத்தில் மிக அருமையாக சொல்கின்றார். வேற என்ன சொன்னார் அப்படின்னா, பெருமான் நீ எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கணவனகற்கு செவியால் பனி அணி கோமான் மகனை. இந்த உடம்பு முழுவதும் பாம்பு அணிந்த பெருமான்.
சிவபெருமான் வந்து உடம்பெல்லாம் பாம்பா இருக்கும். கையில பாம்பு இருக்கும், காலில் பாம்பு இருக்கும், காதுல பாம்பு இருக்கும், எல்லாத்துலயும் பாம்பா இருக்கும். அதுக்கு பேரு சுவாமிக்கு புயங்கன்னு பேரு. பூவார் சென்னி மன்னன் எங்க பெருமான் சிறியோமை போவாதுள்ளம் கலந்துணர்வார் உருக்கும் வெல்ல கருணை நாள் என்ன பட்டன்பா ஆட்பட்டீர் வந்து ஒரு படுமின் போவோம் காலம் வந்ததுதான் புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே. புயங்கன்னா பாம்பை எரிந்த பெருமானே, பூவார் சென்னிமன்னன் புயங்க பெருமான் சிறியோமை போவாது உள்ளம் கலந்து உணர்வாய் உருக்கு வெல்ல கருணையினால் எண்ணப்பட்டு அன்பாய் வந்து ஆட்பட்டு வந்து ஒருபடும் போகும் காலம் வந்ததுதான் புயங்கன் ஆழ்வான் பொன்னடி. போகக்கூடிய காலம் ரொம்ப காலம்னு நினைச்சிடாதீங்க. நம்ம 100 வயசு 120 வயசு வரைக்கும் கூட நான் வாழ்றேங்க. ஓகே, ஏதாவது பயன் இருக்கா? 120 வயசு வரைக்கும் ஏதாவது பயன் இருக்கா? சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, இதா வாழ்க்கை? இதுக்காக நம்ம வந்திருக்கோம். நாம் வந்து இதுக்காக வழிபாடு செய்வதற்காக வந்திருக்கோம். அதுக்கு நம்ம இறைவன்கிட்ட ஆயுள் காக்கணும். நல்ல கூட கொஞ்ச காலம் இருந்து கிடைத்திருக்கிற அந்த மனித பிரிவை கொண்டு நல்லா வழிபாடு செய்து போக்குனா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நாம உடம்பு கொடுத்தும் பயன் இல்லாமல் போயிடும். அப்படி இந்த உடம்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த உடம்பை கொண்டு செய்ய வேண்டியவனவற்றை செய்ய வேண்டும். அதுக்காக இறைவனிடம் ஆயுளை நாம் கேட்க வேண்டும். அதுக்காக தானே ஆயுள் கேட்கணும் சாமி கிட்ட. எதுக்காக ஆயுள் கேட்கணும்? நம்ம இன்னும் பணி செய்யணும், இன்னும் கொஞ்ச காலம் இருந்து. ஏன்னா அடுத்து மனித பிறவி தான் வரும்னு சொல்ல முடியாது. கிடைத்த அந்த மனித பிறவியை பயன்படுத்தி கொண்டு போய் சத்தமிடாம கிடைத்திருக்கிற அந்த மனித பிறவி கொண்டு நாம் நன்றாக வழிபாடு செய்து இந்த பிறவியில் இருந்து தப்புவதற்கான வாய்ப்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி பாம்பை அணிந்த பெருமானாக வழங்கக்கூடிய சிவபெருமானுடைய மகனே சென்ற இந்த இடத்துல முருகப்பெருமான சொல்றாரு. முதல்ல ராமபிரானுடைய மருகோனேன்னாரு. ரெண்டாவது என்ன சொன்னாரு? பாம்பை அணிந்த பெருமானாக வழங்கக்கூடிய சிவபெருமானுடைய மைந்தனே அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. ஏன்னா சாமியில இருந்து அந்த ஆறுமுக சிவனாக நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றி அது வாயுவிடம் கொடுக்க வாயு கொண்டு போய் அக்னியிடம் கொடுக்க, அக்னி கொண்டு போய் கங்கையிடம் சேர்க்க, கங்கை கொண்டு போய் சரவண போய் சேர்க்க, அப்படியே 6 குழந்தைகளாக திகழ்ந்தது. அதை அம்பாள் தொட்டார்கள், அது ஒருமுகமாக ஆகியது. அதனால முருகப்பெருமானுக்கு கந்தன் பேர். 6 முகங்களை ஒன்றாக கொண்டவன் என்றும், உயிர்களுக்கு பற்றுக்கோடாய் விளங்குபவன் என்றும், பகைவருடைய ஆற்றலை வற்றச்சியவன் என்கின்ற ஒரு பொருளும் உண்டு. அதனால கந்தன் பேர். அதனால கந்தர் கலிவன்பா, கந்தர் சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவன்பா, இப்படி எல்லாம் கந்தன்கிற பேர்லயே வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட தனி சிறப்புடையது கந்தன் என்கின்ற நாம். அப்படி முருகப்பெருமான வந்து இப்ப சொல்லும் போது, அப்படிப்பட்டவருடைய மகனே, பேர்பட்டவருடைய மகன் தெரியுமா? நீ வந்து இந்த உயிர்களெல்லாம் காக்கக்கூடிய சிவபெருமானுடைய மைந்தன். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாம் இதை பார்த்தாலே பயப்படுவாங்க. பாம்பை கண்டாலே படையும் நடக்கணுவாங்க. அப்படி அதையே அணிந்திருக்கக்கூடிய மகனே, அச்சத்தை தீர்த்தவனே. பாம்பை பார்த்தா எல்லாம் அச்சம் வரும், ஆனா சாமி கிட்டே இருக்கு. அதனால அவரை வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு இதை கண்டு பயம் நமக்கு. அப்படி அச்சத்தை தீர்த்தவனே, எல்லாத்துக்கும் அவயத்தை கொடுப்பவனே. அது பாட்டுல சொல்றாங்க, பல பாட்டுல சொல்றாரு. உணரா மறவா அமரா பதி பால் பதி காவல சூர பயங்கரனே அப்படிங்கிறார். அனகா அபயா அமரா பதி காவல சூர பயங்கரனே. பாவத்தை தீர்ப்பவனே. அனகானா பாவத்தை தீர்ப்பவனே, அபயானா அபயத்தை அளிப்பவனே. கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு. யாம் இருக்க பயவேன். முருக படத்தை பார்த்துருக்கீங்களா? யாம் இருக்க பயவேன், பயத்தை தீர்க்குகின்றவனே. புலனைந்து பொறிகளங்கி நெறி மயங்கி அறிவழிந்து தைமேல் உந்தியே அளமந்த போதாக அஞ்சேல் என்றருள் செய்வான் அமரும் கோயில். வளம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மலை என்றங்கே இளமந்தி அளமந்து மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாரே.
அப்படிப்பட்ட திருவையாறு இன்னைக்கு திருவையாறுல ஆடி அமாவாசையை முன்னிட்டு கைலாய காட்சி அங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த வருஷம் நம்மளால போக முடியல. அதனால இங்கிருந்தே நாம அந்த பெருமானை நாம் நினைந்து வழிபாடு செய்தால், அந்த பதிகத்தை பாடினால் அந்த கைலாய காட்சியை பார்த்ததுக்கு சமம். அப்படிப்பட்டவருடைய மகனே எப்படிப்பட்டவனா, திரள் அரக்கர் புவி ஆர்ப்பு எழ தொட்ட போர் வேல் முருகனை, இந்த போரில் அந்த வேலாயுதத்தை வைத்து சூரனை வதம் செய்த பெருமானே எப்படிப்பட்டவன் என்றால் நீ பேராற்றலை உடையவன். போரில் அவனை அழிக்காமல் அவனுக்கு அருள் செய்த பெருமானே. எல்லா பேரும் போர்ல கொல்வாங்க. கம்சனை கண்ணன் கொன்றான்னு வருது, அவர் அருள் செஞ்சான்னு வரல. கண்ணனை கொன்றான், கம்சனை கண்ணன் கொன்றான். ஆனா முருகப்பெருமான் சூரபத்மனை கொல்லவில்லை. அதான் கதவு செய்து என்ன சொன்னா, இவர் சேவலும் மயிலுமாக ஆகிட்டார். அவர் கொன்றார், இவர் சேவலும் மயிலுமாக ஆகிட்டார். ஏற்கனவே முற்படையில் கேட்டதுதான், ரெண்டு பேரும் ஒரே உடல்ல இருந்து நாங்க ஆட்சி செய்ய வேண்டும் என்று முருகப்பெருமான்கிட்ட பண்டை பிறவிலே கேட்டதுனால இருவரும் ஓர் உடல்ல சூரன் பதுமன் என்கின்ற 2 பேரும் ஒரே உடல்ல இருந்து அந்த இது முடிஞ்சது. மறுபடியும் 2 பேரும் என்ன செஞ்சாங்க, சேவலும் மயிலுமா முருகப்பெருமானுக்கு போயிட்டாங்க. வினைவசத்தின் காரணமாக வருவாங்க. அதுக்கப்புறம் பிறவி முடிஞ்சது, மறுபடியும் சாமி திருவடியை போய் அடைவார். யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, கேட்டா கண்டிப்பா பிறவி மனதால் நினைத்துட்டாலே நமக்கு பிறவி வந்துடும். ஒவ்வொரு நினைப்புக்கும் ஒவ்வொரு பிறவி கண்டிப்பாக வந்து எப்படி சார், எதை நினைச்சாலும் பிறவி வரும். அப்ப நம்ம நினைப்பது யாரை நினைக்கணும், சிவபெருமானு நினைக்கணும், முருகப்பெருமானு நினைச்சா நமக்கு பிறவி வராது. மற்ற எதை நான் அதாகணும் இதாகணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எனக்கு ஒரு பங்களா இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைச்சோம்னா அதுக்கு ஒரு பிறவி கொடுத்து சாமி அனுபவிக்கணும். கொடுக்காம இருக்க மாட்டாரு, கண்டிப்பா கொடுத்துருவாரு. ஆனா அதுக்கு ஒரு பிறவி வரும் என்பதை மட்டும் நம்ம மனதிடக்கூடாது. அப்ப நம்முடைய நினைப்பை இறைவனிடம் கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டும். மனதாலையும் வாக்காலையும் காயமாகிய உடம்பாலையும் இறைவனுக்கு பணி செய்து போக்கணும், அவ்வளவுதான். மனம் சும்மாவே மனம் எதையா நினைச்சுட்டே தான் இருக்கும். அந்த நினைப்பு தூக்கி சாமி கிட்டே செலுத்தணும், அவ்வளவுதான். சும்மா உட்காந்துக்கிட்டு எதையோ சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். பிள்ளைகளை நினைப்போம், எதையோ நினைப்போம். எல்லாம் வருவாங்க. இன்னைக்கு ஆடி அமாவாசை எல்லா கோயிலாம் கொஞ்சம் என்ன பரவாயில்ல, யாருக்கு சாமி பிரார்த்தனை கொடுத்துட்டாரோ அவங்க கேட்கணும். இன்னைக்கு ஆடி அமாவாசை அதுவும் இறைவன் புகழை கேட்கறது எவ்வளவு பெரிய சிறப்பு சொல்லுங்க. இப்படி எல்லையில்லாத கருணையுடையவர் முருகப்பெருமான். அந்த வேலை கையில் வைத்து சூரன் பதுமன் என்கின்ற இருவரையும் தன்னுடைய வேலினால் வதம் செய்து அவனை காத்து தன் திருவடியிலே வைத்துக் கொண்டார் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி வேல் முருகனை போற்றி குவியா கரங்கள் எங்கே எனக்கு இங்கன் கொடியவே பெருமானே, இந்த பிறவி கொடுத்தும் அவனுடைய திருவடியை நான் வணங்காம போயிட்டேன்னா அப்படி குவியாத கரங்கள் பிறந்தும் என்ன கிடையாது, பயன் இல்லாம போயிடும். கோளில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படிங்கிறாரு அல்லவர். 8 குணமுடைய இறைவனாகிய ஈசனை நாம் வழிபாடு செய்யவில்லை என்றால் இந்த உடம்பு கொடுத்தும் பயன். கோளில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான். 8 குணமுடைய இறைவன் யாரு, சிவபெருமான். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் என் குண பஞ்சரணை அப்படிங்கிறார் அறையினார். அப்ப 8 குணமுடைய முருகப்பெருமானையும் அதே தன்மை தான். 2 பேரும் வேற வேற கிடையாது, 2 பேரும் ஒரே ஆள் தான். அப்படி 8 குணமுடைய இறைவனை நாம் வழிபாடு செய்யவில்லை என்றால், அவனுடைய தாளாகிய திருவடியை வழிபடவில்லை என்றால் வணங்கா தலை. தாளை வணங்கா உடம்பு கொடுத்து பயன். அப்படிப்பட்ட தனிச்சிறப்பா இந்த இடத்துல சொல்றாரு, முருகனை போற்றி குவியா கரங்கள் எங்கே எங்க நீங்க கூடியது. அப்படி எனக்கு கூடியிடக்கூடாது பெருமானே. எனக்கு எப்படி இருக்கணும்னு நான் அடியாத திருக்கூட்டத்திலே இருக்கணும். குவியா கரங்கள் அங்க போய் இருக்கக்கூடாது. குவிக்கின்ற கரங்கள் யாரு இறைவனை தொழுகின்றார்களோ அப்படிப்பட்ட கூட்டத்துல நான் போய் குவியா கரங்கள்ல போய் நான் என்ன செய்யக்கூடாது, கூடியிடக்கூடாது. குவிக்கின்ற கரங்களுடைய அடியார் திருக்கூட்டத்தில் போய் நான் இருந்தால் எனக்கு நான் மேன்மை அடைந்து விடுவேன் என்று இந்த பாட்டுல மிக அற்புதமாக சொல்றாரு நமது அருணைநாத பெருமான். கை எதுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னா, அந்த 2 கையும் குவித்து இப்படி சிரம் குவித்து வணங்குவதற்கு. சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் பார்த்தீங்கன்னா எப்படி வணங்கணும், இப்படி கையை மேல தூக்கி தான் வணங்கணும்.
கீழே இறக்கி வணங்குற தெய்வம் வேற, மேல தூக்கி கும்பிடுற தெய்வம் வேற. மேல தூக்கி கும்பிட்டா முருகப்பெருமான சிவ குடும்பத்தை பூராமே மேல தூக்கி கும்பிடணும். மற்ற தெய்வங்களை இப்படி இங்க வச்சு கும்பிட்டாலே போதும். அப்படி இடத்துல மிக அற்புதமா சொல்றாரு, குவியா கரங்கள் அப்படின்னு. கைகால் கூப்பி தொழி கடிமா மலர் தூவி நின்று பைவாய் வாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி தொழி. கைகால கூப்பி கால்களால் என்ன செய்யணும்? கோயில வளம் வரணும். அதுக்குதான் அந்த கால். கால்களால் பயனன் கரை கண்டன் ஊரை கோயில். எந்த கோயில்னாரு? கரை கண்டன் ஊரை கோயில். நஞ்ச சாப்பிட்டாரு, சிவபெருமானுடைய திருக்கோயிலுக்கு போகணும் அப்படின்னாரு. கரை கண்டன் ஊரை கோயில் கோல கோபுர கோகரணம் சுலா கால்களால் பயனன். மிக அற்புதமாக அப்ப சொல்றார். அப்ப இது உடம்பு கொடுத்தனுடைய பயனை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, அதுக்காக தான் நமக்கு ஆயுள் நிறைய வேணும். இறைவனை வழிபாடு செய்வதற்கு, இந்த பிறவியிலிருந்து தப்புவதற்கு ஒரே வாய்ப்பு இந்த மனித பிறவி. வாய்த்தது இது ஒரு பிறவி, நம் தமக்கு மதித்திடுமின்னு சொல்வதற்கு நாங்க நாம் என்ன செய்ய வேண்டும்? மதித்து இந்த பிறவியை நடக்கும். ஏதாவது சாப்பிடுவோம், வேலைக்கு சாப்பிட்டோமா, வேலைக்கு போனோமா, தூங்கணுமா, நல்லா ரெஸ்ட் எடுக்கணுங்க. ஏதாவது நிறைய சொல்றாங்கல்ல, நல்லா ரெஸ்ட் எடுக்கணுங்க. தூங்கி 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 காலத்தை போய்கிட்டு ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது. அன்னைக்கு சொன்னேன்ல, 3 மணிக்கு எந்திரிச்சா முனிவன், 4 மணிக்கு எந்திரிச்சா ஞானி, 5 மணிக்கு எந்திரிச்சா அறிஞி, 6 மணிக்கு எந்திரிச்சா மனிதன், 7 மணிக்கு எந்திரிச்சா எருமை, 8 மணிக்கு எந்திரிச்சா காட்டெருமை. இதுல எந்த லிஸ்ட் நீங்களே முடிவு பண்ணிக்கணும். அதனால எப்பவுமே அதிகாலையில எந்திரிச்சு கூடும் அளவுக்கு 6 மணிக்குள்ளேயாவது என்ன செஞ்சிடணும். நான் சொல்றேன்னா, நீங்க 3 மணிக்கு எந்திரிச்சு வழிபாடு செஞ்சுட்டு மற்றதை பார்த்துக்கோங்க. வழிபாடு பண்ணுங்க, வழிபாடு முக்கியம். அதனால எத்தனை மணிக்கு எந்திரிக்கும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதுல எந்த லிஸ்ட்ல இருக்கோங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்குள்ள நம்ம சொல்றது குறுநாளுக்கு 6 மணிக்குள்ளேயாவது எந்திரிச்சு நம்ம வழிபாடுகளை டக்குன்னு எந்திரிச்சு முதல் எந்திரிச்சிருந்து குளிச்சிடணுமா. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தராகிய சிவபெருமானுக்கான பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து நீங்க பறிச்சு கட்டுறீங்கல்ல, அதே தான் மலர்கள் பறித்து இறைவனுக்கு சாத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க கொண்டு வரும் போதெல்லாம் அவ்வளவு ஆர்வமா இருக்கு. அம்பாளுக்கு சாமிக்கு நீங்க கட்டி கட்டி கொண்டு வர்றது அவ்வளவுதான். அதை இன்னொன்னு என்ன, காலத்தை வீணா போக்கல. அந்த பறிச்சு அந்த கெட்ட நேரத்துல இறைவனை சிந்திக்க, வழிபாடு பண்ண, அஞ்செழுத்து சொல்ல, இப்படி இருந்தோம்னா நம்மளுடைய காலம் வந்து நல்லபடியா போகும். வெட்டியா காலத்தை சில பேர் பார்த்தீங்கன்னா சீரியலை போட்டுக்கிட்டே பூ கட்டுவாங்க. அப்படி கட்டினா சரி வருமா? சீரியலை போட்டுக்கிட்டு பூ கட்டுறது, பாட்டு சினிமா பாட்டு கட்டிக்கிட்டு பூ கட்டுறது, அப்படிலாம் இல்லாம இறைவனை நினைந்து கொண்டே ஐந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே நாம மலர் பறித்து கட்டினா ரொம்ப சிறப்பா முன்னாடி. இப்பயும் அப்படியா? அது ஓடி எதா இருந்தாலும் இந்த சீரியலை விட முடியலங்க. அப்படி நினைச்சீங்க. இருந்தாலும் வந்து சீரியல் வந்து அங்க நீ என்னதான் ஏன் நினைச்சாலும் சீரியல் உள்ள இழுக்குங்க. சீரியல் பார்த்து கெட்டவங்க நிறைய. ஜோதி அந்த பூ கட்டுற நேரத்துல இது இறை சிந்தனை உள்ளதா பார்த்துட்டு கட்டினா ரொம்ப சிறப்பா. சரி சரி. அப்படி இந்த பாட்டுல மிக அற்புதமாக சொல்ற, பெருமானே நீ எப்படிப்பட்டவனா, எப்பேற்பட்டவனுக்கு மருமகன் தெரியுமா நீ? அந்த ராமபுரானுக்கு மருமகன் நீ அப்படின்னாரு முருகப்பெருமான. அந்த அணையை கட்டி போய் இலங்கையில போய் சீதையை மீட்டாரே, அப்பேற்பட்ட ராவனுடைய மருகன். அது இன்னொரு பாட்டுல சொன்னாரு, உபயகுலது ஊரகபட மேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்க உலகளவு மால் மகிழ்ந்த மருகோனே அப்படின்னு அருணாத சொல்றாரு. உங்க மாமா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த உலகையும் அளந்தார். அவரே அவ்வளவு ஆற்றலா இருக்காருன்னா அவருடைய மருமகன் நீ எப்பேற்பட்ட ஆற்றலுடைய ஒரு முருகா அப்படின்னாரு அன்னையனார். அதுலயும் ஒவ்வொரு பாட்டுலையும் சொல்றாரு, திருமாலை நிறைய இடத்துல வச்சு சொல்றாரு, நீ எப்பேற்பட்ட முருகா, நீ எப்பேற்பட்ட சிவனார் மனம் குளிர நவநீதமும் திருடி உரலோட ஒன்று மறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே. ராமர் எந்த நேரமும் முருகப்பெருமான் நினைச்சுட்டே இருப்பான். ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனேங்கிறார்.
உங்க மாமா எப்படிப்பட்டவர்னா வெண்ணெய் திருடுறதுக்கு உரலோட கெட்டி போட்டுருப்பாங்க, உரலோட இழுத்துட்டு போயிட்டாராம். அவ்வளவு ஆற்றலுடையவர் உங்க மாமா. ஆனா நீ எப்பேற்பட்ட, நீ அவருக்கு மேல, நீ அவரையே மிஞ்சிட்டே முருகா அப்படின்னாரு. அவரே இந்த ஆற்றலுடையவனா, நீ அவருடைய மருமகன், நீ எந்த அளவுக்கு ஆற்றலோட இருப்பாய் என்று பல பாடல்கள்ல சொல்றாரு அன்னைநாத பெருமான். அப்படி முருகப்பெருமானை மிக அற்புதமாக சொல்லி, அப்படி முருகப்பெருமானை குவியா கரங்கள் இருந்தும் பயனில்லை. அப்படிப்பட்ட கூட்டத்திலே பெருமானே என்னை சேர்த்து விடாதே, குவிக்கின்ற கரங்களாக விளங்கக்கூடிய அடியார் திருக்கூட்டத்தில் என்னை இணைத்து என்னையும் ஒருவராக ஏற்றுக்கொண்டு நீ அருள் செய்வாயாக என்று இந்த பாடலில் மிக அற்புதமாக யார் சொல்றா? அருணைநாத பெருமான் சொல்றாரு. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிட போறோம். சிந்துபுர வைபவ உரைத்த அத்தியாயம் என்கின்ற படலத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். சென்ற முறை நாம என்ன பார்த்தோம்? அந்த பலகதை உபதேசித்த அத்தியாயத்தை பத்தி பார்த்தோம். இந்த முறை சிந்துபுர வைபவம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி, அரிய தவ பெருங்கடலை அளந்து உணர்ந்த வியாசர். இப்பேற்பட்ட வியாச முனிவர் சாதாரண கிடையாது. எல்லாத்தையும் இப்ப தவத்துல சிறந்தவர் வியாச முனிவர். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், காசில ஒரு பெரிய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுல யாரு ரொம்ப படிச்சிருக்காங்கன்னு பார்த்தாங்க. அப்படி ரொம்ப படிச்சிருக்கிற முனிவரா பார்க்கும்போது ஒருத்தரும் தேரல. இப்ப நம்மளை விட சிறந்த படிப்பாளர் யாருன்னு பார்த்தாங்க. அதுல வியாச முனிவரை தேர்ந்தெடுத்தார்கள். அப்படி வியாச முனிவரை தேர்ந்தெடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, இந்த தத்து என்கின்ற சொல்லுக்கு பொருள் என்ன என்பது எங்களுக்கு தெரியவில்லை, நீங்கள் கூறுவீர்கள் என்றால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் உடனே வியாச முனிவர் சொன்னாரு, இதுக்கு முழு முதற் பொருள் நாராயணரே அப்படின்னாரு. இது எங்களுக்கு சரியா படலை, இருந்தாலும் நீங்க காசி விஸ்வநாதருக்கு முன்னாடி இதை சொன்னா போதும், இதை நான் எங்க வேணாலும் சத்தியம் போட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி காசி விஸ்வநாதருக்கு முன்னாடி போய் நீட்டினாரு. அவங்க நீட்டிட்டு இதுக்கு முழு முதற் பொருள் நாராயணரே அப்படின்னாரு. அடுத்த நிமிஷமே நந்தியபெருமான் கோவம் வந்து நீட்டிய கை நிற்க அப்படின்ட்டாரு. அப்படி நீட்டிய கை மடக்கல. வாங்க சார், வாங்க. நீட்டிய கை மடக்க வரல. அப்ப சாமிகிட்ட போய் கேட்டாரு, சாமி எப்பா நான் வரம் கொடுத்தேன்னா நீக்கிடுவேன், ஆனா கொடுத்தது என்னுடைய அடியவர், அதனால நீ அவர்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னதும் நந்தியபெருமான்கிட்ட கேட்க அவரு மடக்க வராது அப்படின்ட்டார். உடனே உமையமையாக வழங்கக்கூடிய விசாலட்சியமிடம் கேட்க, நீ கங்கைக்கு அந்தபுரமாக இருந்துதான் வழிபாடு செய்ய முடியும், நீ காசிக்குள்ள வர முடியாது அப்படின்னதும் அதுக்கப்புறம் கை மடக்க வந்ததுக்கு அப்புறம் கங்கைக்கு அந்தப்புறமா இருந்து வியாச முனிவர் வழிபட்ட தலம் இன்னும் இருக்கு, வியாச காசிலே இருக்கு. அப்படி அந்த வியாச முனிவர் ரொம்ப படிச்சவர், ரொம்ப பெரிய மகரிஷி. அதனாலதான் அவர் சொல்லும் போது எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்களா, அரிய தவ பெரும் கடலை அளந்து உணர்ந்து வியாசர். தவத்துல ரொம்ப கொடுந்தவர். எத்தனையோ முனிவர்கள் இருந்தாலும் தவத்துல சிறந்து வாங்கினாலும் அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய முனிவர்கள் வந்து ரொம்ப கம்மி. அதுல இந்த புராணங்களை 18 புராணங்களை தொகுத்தவர் ஒருத்தர், வகுத்தவர் ஒருத்தர், விரித்து உரைத்தவர் ஒருத்தர், ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக உரைப்பார். அதுல வகுத்தவர் தான் வியாசர், விரித்து உரைத்தவர் வந்து சூதமா முனிவர். இப்படி பல சிறப்புகள் உடையது. அதுல அரிய தவம் கடலை அளந்து உணர்ந்த வியாசர் திருந்து உயர்ந்த சுகமுனிவா. இப்ப சுகமுனிவருக்கு அடுத்த கதையை பத்தி சொல்ல போறார். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அடுத்த கதையை உனக்கு சொல்கின்றேன். என்ன அப்படின்னா, உணர்வால் உய்தியை பெற்று இருந்து 7 உலகத்தும் சிறந்த செந்தில் பதியை அடைந்தவர் பெறும் பேற்றை உரைப்பாராய். யார் போய் செந்திலம்பதியாகிய திருச்செந்தூரை போய் அடைகின்றார்களோ அவர்கள் பெரும் பேற்றை நான் உனக்கு உரைக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. பொருளை ஆவலித்து சங்குகளை கரையில் எரிகின்ற அலைகளுடைய கடலில் நெடுப்பான தோணிகளில் ஏறி சென்று இரவும் பகலும் நித்திரையின்றி பலவகை வர்க்கத்தை முயன்று வளர்த்து கடலில் உள்ள மிகுதியான பலவகை மீன்களும் புலாலை இன்பமாக புசிப்பார். யார் அப்படின்னா, பொருளை ஆவலித்து சங்குகளை கரையில் எரிகின்ற அலைகளுடைய கடலில் எடுப்பான தோணிகளில் சென்று, இந்த மீனவர்கள் என்ன செய்வாங்கன்னா, போய் கடல்ல போய் அந்த சங்கு முத்து மீன் இதெல்லாம் போய் எடுத்து வருவாங்க. எடுத்து வந்து அதை மீன் எடுத்து வந்து ரொம்ப இன்பமாக புசிப்பார்கள். அது வந்து புலால் தானே, அது சாப்பிடக்கூடாது தானே, சாப்பிடலாமா? இப்பெல்லாம் எங்க இது வந்து சொல்லியிருக்காங்க, இது வந்து சைவத்துல வந்து சேர்க்கப்பட்டது. சிலர் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து இப்ப சைவத்துல சேர்ந்துருச்சுங்க அப்படிங்காங்க. அப்படின்லாம் சொல்லலாமா? எப்போதுமே சேராது. அது வந்து கருவே அடிக்கிறதுக்கு சமம். ஆரம்பத்துல நாங்க இந்த வழிபாட்டுக்கு வரும்போது கறி சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் இதை சாப்பிடக்கூடாதுன்னதும் உடனே விட்டுட்டோம். நான் நைஸா போய் சொன்னேன், எங்க வீட்டுல முட்டை வச்சு கொடுத்துருக்கு. குருநாதர்கிட்ட போய் கேட்டேன்,
இது கறி முட்டை, இது கறி தானே சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிட்டுக்கலாம் சிவா அப்படின்னு. அது கருவையே அடிக்கிறதுப்பா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே முட்டை வந்து அதுக்கப்புறம் முட்டை வந்து கருவையே அடிக்கிறது சமம். அதுல குஞ்சு இருக்கா இல்லையா, இருக்குல்ல, அதனால அதனால அதையும் சாப்பிடக்கூடாது. அது வந்து இந்த புலால் மடுத்தல்ல வந்து நிறைய பாடல்கள்ல திருவள்ளுவர்ல சொல்ற தன் ஊன் பெருக்கத்துக்காக நம்ம உடம்பு வளர்க்கறதுக்கு நாம என்ன செய்யறோம், பிற உயிரை கொன்று சாப்பிட்றோமா? அப்படி சாப்பிட்டா எங்கனம் ஆளும் அருள் அப்படிங்கிறது. தன் ஊன் பெருக்கத்திற்காக தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். வள்ளுவர் சொல்ற எத்தனை கோயில் இறங்கினாலும் சரி, எத்தனை நதிக்கரையில போய் நீராடினாலும் சரி, புண்ணியமே கிடையாது. ஒரு உயிரை வருத்தி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதை புசித்தீர்கள் என்று சொன்னால் எந்த கோயில்ல போயும் பயன் இல்லாம போயிடும். அடுத்த உயிரை கொன்று தின்னா என்ன உண்டாகும்? அதான் அது பயனே இல்லாம போயிடும். எத்தனை கோயில போய் நீங்க கைலாயத்துக்கே போய் வழிபாடு பண்ணாலும் பிற உயிரை வதைத்து சாப்பிட்டா கடவுளுக்கு பிடிக்குமா? முதல்ல இன்னொன்னா, கடவுள் எந்த சாமியும் எனக்கு இது பழி கொடுன்னு முதல்ல கேட்குமா? எல்லாரும் என்ன செய்யறாங்க, தன்னுடைய ருசிக்காக, நாக்கு சுவைக்காக என்ன செய்யறாங்க, நாக்கு சுவைக்காக பழி கொடுக்குறாங்க. இப்ப நிறைய பேர் போய் பிரார்த்தனை பண்றாங்கல்ல, சாமி எனக்கு இந்த காரியம் நிறைவேச்சுன்னா ஏன் கையை வெட்டி தரேன் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? பிரார்த்தனை இவங்களுக்கு, ஆனா வதைக்கிறது இன்னொரு உயிரை. அது என்ன செஞ்சது பாவம், யோசிச்சு பாருங்க. இப்ப இவங்க பிரார்த்தனைக்கு வராங்க, என்னுடைய இது சரியா இருக்குன்னா என் கையை வெட்டி கொடுக்க, என் காலை வெட்டி கொடுக்க, என் தலையை வெட்டி கொடுக்குன்னு யாராவது கேட்கறாங்களா? பிரார்த்தனை இவங்களுக்கு தர, பிறதுக்கு இன்னொரு உயிரை விதைக்கணும். அது என்ன பாவம் செஞ்சது, யோசிச்சு பாருங்க. அப்படியே ஒரு பூசாரி இருந்தார், ஒரு பூசாரி, காளி கோயில் பூசாரி இருந்தார். அவர் எப்படின்னா ரொம்ப கஞ்சத்தனம். கோயில்ல நிறைய யார் யார் நிறைய ரூபா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பூரா தயிர் எண்ணெய் டெய்லி போடுவார். போட்டு அந்த தொன்னை நிறைய கொடுப்பாரு. பணக்காரங்களுக்கெல்லாம் அப்படி, ஏழை வாழைகளுக்கெல்லாம் சும்மா அப்படி தடவி தான் விடுவாராம். வெளியில போய் பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் சாப்பிடணும். என்ன பார்த்ததும் ரொம்ப இப்படி ஆளு பார்த்து கொடுப்பாராம் அந்த காளை கோயில் பூசை. இப்படி ரொம்ப வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். பணக்காரங்களுக்கு ஒரு மாதிரி, ஏழைக்கு ஒரு மாதிரி. பணக்காரங்கன்னா விழுந்து விழுந்து கும்புறது, அம்பாள் மாலை எடுத்து கொடுக்கறது, வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்படி செஞ்சதும் ஒரு நாள் என்ன பண்ணா, இந்த தயிர் எண்ணத்தை சாப்பிட்டு இது தெரியாம வேற சாமிக்கு பின்னாடி வேற ஒளிச்சு வச்சிருவான். இவன் சாப்பிட்றதுக்கு இவங்க வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு தனியா ஒரு இதுல பின்னாடி ஒரு இதுல அம்பாளுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிறது. இதுக்கு அம்பாளும் உடந்தையா இருக்கிற மாதிரி. எப்படி இதுக்கு அம்பாளும் அம்பாலே உடந்தையாக்கி என்ன செய்யறாங்க, அந்த தயிர் எண்ணத்தை பின்னாடி வச்சு வீட்டுக்கு கொண்டு போய் தான் மட்டுமே சாப்பிடுற. அப்படி இருந்தா சரி வருமா? கொஞ்ச நாள்ல அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த தயிர் எண்ணத்தை சாப்பிட்டு அவருக்கு காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல் வந்ததுல என்ன செய்யணும், மருந்து மாத்திரை சாப்பிடணும், இல்ல கஷாயம் குடிக்கணும். அதை விட்டுட்டு காளி எனக்கு உடம்பு சரியாச்சுன்னா 2 ஆடை வெட்டி உனக்கு கொடுக்க, எப்படி 2 ஆடை கொடுக்கன்னு சொல்லி அந்த அம்மா கொஞ்சம் ரொம்ப புத்திசாலி. அந்த வீட்டம்மா உடனே கஷாயம் போட்டு கொடுத்துச்சு, சரியா போயிடுச்சு. சரியா போய் விட்டுற வேண்டியதானே. உடனே 2 ஆடை பிடிச்சி 12 ரூபா, அந்த காலத்துல 12 ரூபாய்க்கு 2 ஆடை வாங்கி வெட்டி பலி கொடுத்தான் பூசாரி. அடிக்கடி உச்சரிக்க வேண்டியிருக்கு, பூசாரி செஞ்சிருக்கு. இப்படி செஞ்சதும் வெட்டி பலி கொடுத்தாச்சு 2 ஆடை. இப்ப அந்த ஊர்ல ராஜாவும் மந்திரியும் இருந்தாங்க. அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்தது. 2 பேருக்கும் 2 பையன்கள் பிறந்தாங்க. இப்ப அவங்க 2 பேருமே ராஜகுமாரர்களா ஆயிட்டாங்க. இப்ப பையங்களுக்கு 2 பேருக்குமே அந்த பதவி கொடுக்கப்பட்டது. இவர் ராஜகுமாரராக இருந்தாரு, அவர் மந்திரியோட பையன் மந்திரியாக திகழ்ந்தார். இவங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 12 ஆண்டுகள் மழையே இல்லை. 12 ஆண்டுகள்
மழை ரொம்ப சிரமப்பட்டாங்க. இப்படி நாடு இப்படி இருக்கே, சரி கோயில போய் ஏதாவது பிரார்த்தனை பண்ணுவோம், பண்ணியாவது நாம் என்ன பண்ணுவோம், இந்த நம்ம மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ராஜகுமாராக வழங்கக்கூடிய ராஜாவும் மந்திரியும் போய் காளிதேவி அதே கோயிலுக்கு வந்தாங்க. எந்த கோயிலுக்கு? அந்த பூசாரி கோயிலுக்கு வந்து காளிதேவி இந்த மாதிரி 18 ஆண்டுகள் மழை இல்லாம இருக்கு, மழை பெஞ்சதுன்னா நான் என்னுடைய ராஜா என்ன செய்யறாரு, என்ன பழி கொடுக்க சொல்லி மந்திரிட்ட சொல்றாரு. என்ன பழி கொடுத்து நீ ஊர் மக்களை காப்பாத்துன்னு மந்திரிட்ட சொல்றாரு. மந்திரி சொல்றாரு, ராஜா நீங்க தான் ராஜா இருக்கணும், என்ன பழி கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அரசுரிமை ஆளுங்க அப்படின்னு. இப்ப 2 பேருக்கும் போட்டி நடக்கு. காளிதேவி எது சொல்லிச்சு, எப்பா 2 பேரும் போட்டி போடாங்க, என் பின்னாடி ஒருத்தர் ஒழிச்சுட்டு இருக்கான். அந்த பூசாரி என்ன பண்ணா, ராஜாவும் மந்திரி வரவும் நம்மளை ஏதோ செய்ய போறாங்க ஒருத்தர் பின்னாடி போய் ஒழிச்சுக்கிட்டான். அந்த காளிக்கு பின்னாடி போய் 2 பேரும் போய் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா, என்ன படி கொடு உன்ன படி கொடுன்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களா. எப்ப 2 பேரும் சண்டை விடாங்க, என் பின்னாடி ஒருத்தர் இருக்கான் அவனை படி கொடுங்க அப்படின்றது. உடனே அவனை கூட்டு வந்தாங்க. அட காளிதேவி, உனக்கு 40 வருஷமா பூசை பண்ணி என்ன இப்படி காட்டி கொடுத்துட்டே அப்படின்னு ஒன்னா ரொம்ப பயந்து நடிக்கிட்டே இருந்தான். அதுபடி இவங்க என்ன பண்ணாங்க, இந்த 2 பேரும் யாருன்னு தெரியுதா அப்படின்னு காளிதேவி சொல்லிச்சு. நீ 2 ஆடை பழி கொடுத்தல, அவங்கதான் பிறந்து 2 பேரும் வந்திருக்காங்க ஒன்ன வெட்டுறதுக்கு அப்படின்னு. புரியுதா அவங்களுக்கு? அதுதான் யாரையும் பழி கொடுத்தா அந்த பிறவியை நாம கட்டாயமாக எடுத்து ஆக வேண்டும். 2 பேரும் இப்ப நீ எதை விதைச்சியோ இப்ப அது உனக்கு வினையா வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப உடனே பழி போட போறாங்க. 2 பேரும் சேர்ந்து பூசாரி வெட்டினாங்க. இப்ப இறந்து கிடக்கான் பூசாரி. உடனே காளிதேவி என்ன வேணும்னு கேட்டாங்க. உடனே ராஜா சொன்னாரு, இந்த இறந்தவே உயிரோடு வரணும் அப்படின்னா. எப்படி பாருங்க, அப்படித்தானே இருக்கணும். நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு ராஜாவுடைய வேலை. அதுக்கப்புறம் மழை வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டதும் உடனே அந்த உயிரோடு மறுபடியும் இருந்து அவன் தெரிஞ்சினான். அதுக்கப்புறம் மழை வந்தது. அந்த ஊர் மக்களே நன்றாக இருந்தார். புரியுதா? கதை புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? அப்படி வாங்க சார், அப்படி சிறப்பு இந்த கதை. அதனால நம்ம புலால் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. எந்த உயிரையும் பலி கொடுத்து நாம ஊன் உண்ணக்கூடாது. தன் ஊன் பெருக்கத்துக்காக பிறகு உயிரை என்ன செய்யக்கூடாது, தான் விருது ஊன்பான் எங்கனம் ஆளும் அருள். எப்படி இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படி சொல்றாரு. அது சொல்றாரு, கொல்லா புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். புலால் சாப்பிடலன்னா உங்க எல்லா உயிரும் என்ன செய்யும், கண்டு தொழும். அப்ப ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு கதை சொன்னேன். ஜிடி நாயுடு போட்ல போய்கிட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு கப்பல் கவுந்துருச்சு. கவுரும் போது எல்லா மீன்களும் இருக்கிற எல்லா வரையும் கடிச்சு கடிச்சு தின்றுச்சு. இந்த ஜிடி நாயுடு பக்கத்துல வந்து எல்லா மீனும் விலையும் ஓடிடுச்சான். ஏன்னா இவர் புலால், இவரு சைவம், பிற உயிரை வதச்சு இவர் சாப்பிட மாட்டார். அதனால இவரை மட்டும் ஒண்ணுமே செய்யல. சின்ன மீன்களும் போய் சாப்பிட போச்சான். திமிங்களை போய் அத்தனை பேரையும் நம்மாளு எது செய்யாத, இவன் எந்த உயிரையும் கொல்ல மாட்டான்னு அந்த வைப்ரேஷன் அந்த திமிங்களுக்கு தெரியுது. அதனால எல்லா பேரும் கைகூப்பி தொழுவாங்க. எல்லா உயிருமே தொழுவான். பிற உயிரை வதைக்காதவர்களை எல்லா உயிரும் கண்டு தொழும். அதனால நாம என்ன செய்யக்கூடாது, யாரையும் வதைச்சு சாப்பிடணும்னு நினைக்கவே கூடாது. சிலர் என்ன செய்றாங்க, டாக்டரு கொஞ்ச காலம் மட்டும் ரத்தம் சாப்பிட சொல்றாங்க, கொஞ்ச காலம் நல்லி எலும்பு போட்டு கொடுக்க சொல்றாங்கன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அப்படி உயிர் நம்ம வாழணும்னு அவசியமே கிடையாது. எத்தனையோ சைவத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, சித்த மருத்துவம் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. அதை சாப்பிட்றத விட்டுவிட்டு இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப சாப்பிட்றவங்களே பாத்தீங்கன்னா, இப்ப உடம்பு சரியாகிறதுக்கு என்ன சொல்லுவாங்க டாக்டர், கொஞ்ச நாளைக்கு நீங்க அசைவம் சாப்பிடாம இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சிலவருக்கு நோய் இருந்துச்சுன்னா டாக்டரே சொல்லுவாங்க, கொஞ்ச நாளைக்கு நீங்க அசைவம் சாப்பிடாம இருங்க அப்படின்னு சொல்லி மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அசைவம் சாப்பிடனா உங்களுக்கு நோய் சீக்கிரம் குணமாகும். அசைவம் சாப்பிட்டா எல்லா நோயும் வரும். அது என்னென்னலாம் எதுல எல்லாம் போய் சாப்பிட்டுருக்குமோ அத்தனை இது நமக்குள்ள உடம்புக்குள்ள போதா, அப்ப நோய் வருமோ வராதா, எல்லா நோயும் வரும். சைவத்துல சாப்பிட்டதும் அசைவம் சாப்பிட்றவங்களையும் பாருங்க, வித்தியாசம் தெரியும். அந்த முகத்துல அந்த தேஜஸ் தெரியும். இப்ப எல்லாரும் பார்த்தாலும் ஒரு முகத்துல ஒரு தேஜஸ் தெரியும். எல்லாம் சைவம் இருக்கிறதுனால எல்லாருடைய முகத்துலயும் தேஜஸ் தெரியும். இது அவங்களுக்கு அசைவம் சாப்பிட்றவங்கலாம் பாருங்க, இந்த அப்படி கோபமாவே இருப்பாங்க, இன்னும் அப்படிம்பாங்க. அசைவம் சாப்பிட்றவங்க போல முகமே ஒரு மாதிரி இருக்கும். 4 பேர் அடிக்க போற மாதிரியே இருப்பாங்க முகம். அதனால சைவம் தான் எப்பயுமே சிறப்பு. அது மட்டும் இல்லாம இந்த அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். அறவினை என்பது எந்த உயிரையும் கொல்லாம இருக்கிறதா, அது மிகப்பெரிய சிறந்த அறங்கிறார்.
நீங்க தர்மம் செய்யறதுலே சிறந்தது எதுனா பிற உயிரை கொல்லாம இருந்தா அதுவே போதும் அப்படின்னு வள்ளுவர்னு சொல்றாரு. அறவினை யாதனின் கொல்லாமை கோரர் பிறவினை எல்லா நலன்களுமே தருமா. எந்த உயிரையும் கொல்லாம இருந்தா எல்லா நலன்களும் நமக்கு கிடைக்கும். அடுத்த ஒரு பாட்டு பகுத்துண்டல் பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்துண்டல் எல்லாம் தலை அப்படிங்கிறாரு. அப்ப அது மாதிரி அந்த பகுத்து உண்டல் எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுவது, அது மாதிரி ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று. இந்த கொல்லாமைக்கு பின்னாடியே பொய்யாமையை காட்டிலும் சிறந்ததுன்னா பிற உயிரை கொல்லாம இருக்கிறதா. பொய் சொல்றதை காட்டிலும் சிறந்ததுன்னா கொல்லாமை, பிற உயிரை கொல்லாம இருக்கு. அதுதான் சிறப்பு. எந்த உயிரையும் கொல்லவே. அப்படி நிறைய அப்புறம் இன்னும் திருமண என்ன சொல்றாரு அப்படின்னா, பொல்லா புலாலை நுகரும் புலையரை, இந்த புலால நுகரக்கூடிய புலையரை எல்லாரும் காண எவன் தன் தூதுவர். எவன் என்ன செய்வாங்கன்னா, இந்த கறிமுட்டை சாப்பிட்றவங்கள அதுவும் பாசக்கீரை வீசி கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கு ஒன்றோ கவி கற்கின்றது என்று அருணாத பெருமான் சொல்வதற்கு என்னங்க வரும்போதே எவன் எப்படி வருவான்னா, வெம் கூற்றன் பொங்கு வெம் கூற்றன் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கு ஒன்றோ கவி கற்கின்றது எப்படி சொல்றாரு பாருங்க. அப்படி கழுத்துல சுருக்கிட்டு இழுத்துட்டு அப்படி போவாராம். கொதவழி அந்த நேரத்துல இதாயிருமா. இறக்கும் போது ஒவ்வொருத்தவங்களும் கொதவழி பேச முடியல வச்சுக்கோங்க, அவங்க பூராமே எமன் தான் எடுத்துட்டு போறான் அந்த உயிரன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி சுருக்கிட்டு இழுத்துட்டு கொண்டு போவார். கொண்டு போய் என்ன செய்வாராம், அந்த புலால் சாப்பிட்றவங்கள எல்லாரும் காண எமன் தன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகிடை மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரு. தீவாய் நரகிடை இட்டு சார் நிறைய ஒரு நல்ல நல்ல கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு. வாங்க. தீவாய் நரகிடையிட்டு மல்லாக்க தள்ளி மதிப்பு எப்படி சொல்றாரு பாருங்க. வாங்க சார் வாங்க சார். இவங்க யாரு சார்? இவங்க தங்கச்சியா? தங்கச்சியா? சரி சரி. சரி 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 சார். அப்படியா? சரி சரி சரி. அப்படி இப்படி புலால் சாப்பிட்றவங்கள அதாவது நரகத்தில் கொண்டு சென்று அந்த வெப்பத்தில் கொண்டு போய் வைத்து மல்லாக்க தள்ளி அப்படி தூக்கி தலையில மாத்தி போட்டு வரோம். மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பதே அப்படிங்கிறாரு நம்ம திருமணம். இப்படி எல்லாருமே அதை பத்தின சிறப்பை வந்து சொல்றாங்க. அதுலயும் இன்னொன்னு சொல்றாங்கன்னா, திணற் பொருட்டால் கொள்ளாது உலகனின் ஆளும் விலை கொடுப்பார் ஊன்றுமாறு யாருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க போய் கடையில போய் வாங்கலைன்னா அவன் விற்க மாட்டான். அப்ப பாவம் யாருக்கு சேரும்னா வாங்கி உண்கின்றவர்களுக்குத்தான் சாருன்னு வள்ளுவர் சொல்றாரு. நாங்களாக கொண்டோம், அவன் கொண்டா நாங்க வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அது சொல்றாரு. திணற் பொருட்டால் உங்களுடைய ஊன் பொருட்டுக்காக நீங்க கொள்ளாது உலகனின் அவன் தான் கொள்றான்னு சொல்லி நீங்க வாங்கி சாப்பிட்டீங்கன்னா விலை பொருட்டால் ஊன் உண்பார் ஆறு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதனுடைய பாவம் வந்து வாங்கி உண்பவர்களுக்கே சேரும். நீங்க போய் வாங்கலைன்னா அவன் என்ன செய்ய மாட்டான், விற்க மாட்டான். அதாவது வாங்கி உண்பவர்களே. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, பிற உயிரை வதைக்க கூடாது. அப்படி இந்த மீன் தொழில் புரிகின்ற அவன் என்ன செய்தான் என்றால், கல்வி அறிவு இன்றி இருந்த ஒரு மிலேச்சன் இங்க கடலில் சஞ்சரித்த அக்காலங்களில் தளர்வற்ற தன் பரிவாரங்களுடன் கடலில் மரக்கலங்களில் வரும் பல வணிகர்கள் இடத்தில் உள்ள திரவியம் அனைத்தும் குரூரம் காட்டி கொள்ளை கொண்டு அவர்கள் தலைகளும் அறுபட செய்யும். இந்த மிலேச்சன் என்பவன் என்ன பண்ணா, அங்க அந்த மரக்கலங்கள்லாம் வச்சு அந்த கடலில் போய் மீனை பிடிக்கின்றவன் என்ன செஞ்சான், பல வணிகர்களிடத்தில் திரவியம் அனைத்தையும் காட்டி கொள்ளையடிக்கவும் செய்யறான். என்ன செய்யறான், கொள்ளையடித்து மீன்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அது கொடுக்காதவங்களை அவங்களுடைய தலையும் அறுத்து இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயல் செய்கின்றான் இந்த மிலேச்சன் என்பவன். எங்க திருச்செந்தூர் கடல்ல, மறந்துடக்கூடாது. அந்த பொதுவா கடல்னு சொல்றாங்க, ரெண்டாவது திருச்செந்தூருக்கு வரப்பான். கடல்ல வந்து இந்த மாதிரி வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றார். வைதிக நெறியில் ஓமங்களை செய்யும் வேதியர்களுக்கு தீமையை விளைவித்து கருப்பத்துடன் இருக்கும் பசுக்களின் பூண்டரை கொன்று இறைச்சியை கரியாக சமைத்து விரும்பும் புசித்து உறவினருக்கும் முன்வைப்பான்.
கரு இருக்கிற உயிர் எந்த உயிருமே கொல்லக்கூடாது தெரியுமா உங்களுக்கு? வேடர்களுக்கே அது உரியது. வேடர்கள் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, அந்த கருவுற்ற இதை வந்து கொல்ல மாட்டாங்க. அது மாதிரி இளங்கன்ற கொல்ல மாட்டாங்க. இப்படி அவங்களுக்கு ஒரு முறை இருக்கு. எந்த உயிரை கொல்ல வேண்டும் என்று இந்த வேடுவர்களுக்கு ஒரு ஒரு முறை இருக்கு. கண்ணப்பனோட வரலாறுல வரும். கர்ப்பமா இருக்கிற எந்த இதையுமே என்ன செய்ய மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. ஆனா இவன் என்ன பண்ணான்னா, அந்த கர்ப்பமா இருக்கிறதையும் கொன்று தான் புசித்து மற்றவர்களுக்கு உண்பிக்க கொடுக்கின்றானா? அப்ப எந்த அளவுக்கு கொடூரமானு பாத்துக்கோங்க. ரொம்ப கொடூரமான. வேதிகளுக்கு தீமையும் விளைவிக்கின்றான். அச்சகர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தீமையை விளைவித்து, ஹோமம் செய்வர்களுக்கு தீமை விளைவித்து, பசு கன்றுகளை எல்லாம் கொன்று இறைச்சியை உண்டு இவன் என்ன செய்கிறான், தன் ஊன் பெருக்கத்துக்காக என்ன செய்யறான், பிற உயிர்களை வதைத்து சாப்பிடுகின்றான். அப்படிப்பட்டவனா இருக்கின்றான் இவன். தனக்குள்ள கீழ்மை கொள்கையை தக்க நெறி என்று பலகாலம் எண்ணி ஒப்பில்லாது வளர்ந்துள்ள சமயத்தவர் தம் தலைவாங்க சொல்ல. நல்லா இருக்குங்களா சரி. பலகாலம் எண்ணி ஒப்பில்லாது வளர்ந்துள்ள சமயத்தவர் தம் தலைகளை அறவே தள்ளிய அருக்குடன் பாவமே நிறைந்த உடல் பாரத்தை பலகாலம் சுமந்து, இப்படி பாவம் பலகாலம் செஞ்சு 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 அவனுடைய காலங்கள் போய்கொண்டே இருக்கின்றன. நம்ம இந்த உலகத்துல பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஒரு நாள் யார் வருவா? கருப்பா ஒரு ஆள் வருவாரு. கருப்பா ஒரு ஆளு யார் வருவா? கருப்பு வாகனத்துல வருவாரு, யமன் வருவாரு. அந்த நேரத்துல ஒண்ணும் செய்ய முடியாது. நல்லா இருக்கும்போதே நல்லா வழிபாடு செஞ்சு வச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா யார் வருவான்னாரு, யம தூதர்கள் கண்டிப்பா வாங்க. இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி, சாமி வழிபாடு செய்தால் நாம இங்க இருந்து தப்பிக்கலாம். இல்லைன்னா தப்பிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா வருவது யமன் தான் வருவாராம். கனைத்தெடும்பகடது விடமிசை வரு கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதித்தடந்தறி கயிறொடு கதை கொடு ஒரு போதே எனக்கு வாசக்கையை வீசிட்டு கோமாவே தான் வருவார். எப்பவுமே அவர் வந்து இந்த அவருக்கு வந்து யமனுக்கு வந்து இதுதான் எதுவுமே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதுல நீதி, நேர்மை, நியாயம் மட்டும்தான், தர்மம் மட்டும்தான் தெரியும். வேற எதுவுமே தெரியாது. உயர்ந்தவன் பார்க்க மாட்டான், தாழ்ந்தவன் பார்க்க மாட்டான், நல்லவன் பார்க்க மாட்டான், கெட்டவன் பார்க்க மாட்டான், இவன் நமக்கு தெரிஞ்சவன் பார்க்க மாட்டான், தெரியாதவன் பார்க்க மாட்டான். அவன் வேலை என்னன்னா கரெக்டா நமக்கு வந்து காலம் எப்படி போகும், 1 2 எனக்கு 20 வயசுங்க, எனக்கு 50 வயசுங்க, பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு பிறந்த நாளே கிடையாது. அவன் அங்கிட்டு இருந்து வருவான், நம்ம இங்கிட்டு இருந்து போய்கிட்டு இருப்போம். வயசு அவனுக்கு அங்கிட்டு இருந்து வரும் 80 70 30 20 10 5 4 3 2 1 இன்னும் 10 மணி நேரம் தான் இருக்கு, இன்னும் உனக்கு 2 மணி நேரம் தான் இருக்கு, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு, கரெக்டா 1 செகண்ட் தான் இருக்குன்னு தூக்கிடுவான் அடுத்த நிமிஷம். அந்த நேரத்துல அவன்கிட்ட ஒண்ணுமே பேசவே முடியாது. ஒன்லி வீச்சு தான் அவன்கிட்ட வந்து, பேச்சே கிடையாது, ஒன்லி வீச்சு. என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் முதல் காலை சட்டை இப்படி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? எத்தனை வயசு உனக்கு ஆகுது? எனக்கு 83 வயசு ஆகுதுங்க. 83 வயசு வரைக்கும் என்னடா பண்ண நீ, எங்கடா போன நீ? இல்லைங்க, நல்லா சுத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், நல்ல காலத்தை போய்கிட்டு இருந்தேன், நான் கரெக்டா தான் இருந்தேன், நான் வேலைக்கு போறேன், சாப்பிட்டேன், நல்லா தூங்குனேன் அப்படின்னா விடுவானா? இறைவனை வழிபாடு செஞ்சியாடா அப்படின்னா அதுதாங்க பண்ணல அப்படின்னா அவன் பேச்சே கிடையாது. அடுத்து மறுபடியும் பிறவி வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மி கருதறி ஞாலம் உண்டானோடு வானவரும் நான்முகனும் நெறிய ஆழம் உண்டா நீங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துவினே. வந்து போய் முந்தி போய் வழிபாடு செஞ்சு இந்த பிறவிலிருந்து தப்புவதற்கான வாய்ப்பை நம்ம தேடணும். ஏன் உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. காலம் நமக்கு ரொம்ப இல்லை. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் 100 வயசு வரைக்கும் வாழ்வோன்னு. 100 வயசு வாழ்வோங்கிறது நிச்சயம் கிடையாது. அடுத்த நொடி சொல்ல முடியாது. பேரு நீக்கி பிணமென பேரிடுவார்கள். சொந்த பந்தெல்லாம் ஒரு அளவுக்கு தான், அதுக்கு மேல யாரு வருவா? கடைசி காலத்துல சாமி தான் நம்ம கூட இருப்பாரு. நேற்று பாட்டுல பார்த்தோம்ல, சொந்த பந்தங்கள்லாம் போய் அந்த இதுல சுடுகாட்டு வரைக்கும் போயிட்டு வச்சுட்டு திரும்பி பார்ப்பவங்க வருவாங்களாம். இந்த பாட்டை சொல்றாரு, காலனார் வெங்கொடும் தூதர்பா சங்கோடு என் காலினார் தந்துடன் கொடு போக. அப்படி கொடு போகும்போது தாயரா காலனார் வெங்கோடும் தூதர் வாசங்கோடு காளினார் தந்துடன் கொடு போக காதலார் மைந்தரும். பிள்ளைகள் மேல காதல், காதலார் மைந்தரும் தாயராரும் சுடு, தாய் தந்தையர் மேல பாசம், தாயராரும் சுடு காணமே பின் தொடர்ந்து அலராமும். காணமாகிய சுடுகாடு வரைக்கும் எல்லாம் அலறிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வருவாங்க, சுடுகாடு வரைக்கும் வருவாங்க.
அங்க கொல்லி வச்சுட்டு திரும்பி மண்டை அப்படி திருப்பிடுவாங்க. வா 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 அப்படின்னு இன்னும் கூட்டு வந்துடுவாங்க. அது வரைக்கும் தான் நம்மளுடைய அது வரைக்கும் நம்மளுடைய அகங்காரம்லாம் எங்க போச்சு? எத்தனை பேர் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னவரெல்லாம் அங்க சுடுகாட்டு போயாச்சுன்னா எல்லாம் போச்சு. அங்க போய் திரும்பி பார்க்காம வந்துடுவாங்க. அது வரைக்கும் சேர்த்து வைத்த செல்வங்கள்லாம் என்ன ஆச்சு? ஏதாவது கூட வருமா? எதுவுமே கூட வர. நீங்க சேர்த்து வைத்த சிவபுண்ணியங்கள் மட்டும்தான் கடைசி காலத்துல கூட வருமே தவிர மற்ற எதுவுமே கூட வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. எது கூட வரும்? புண்ணிய பாவங்கள் மட்டுமே. புண்ணிய பாவம் தானே வரும், வேற ஏதாவது வருமா? அப்ப அதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? புண்ணிய பாவங்களை சிவபுண்ணியமா செய்யணும். பாவம் செய்யறதுக்கு யோசிக்க கூட கூடாது. பாவமே செய்யக்கூடாது. சிவபுண்ணியமா செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா பாவம்லாம் அதுவா கழிய ஆரம்பிச்சு. பாவங்கள் பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நான் 100 தீவினை தாங்க செஞ்சிருக்கேன். 1000 நன்மை செஞ்சிருக்கேன். அந்த 1000 நன்மை அந்த 100 தீவினை அடிச்சிடாதாங்க அப்படின்னா கண்டிப்பா அடிக்காது, போகவே போகாது. இதுக்குரிய பயனை அனுபவிச்சே ஆகணும். அது மாதிரி தீவனை செய்யக்கூடிய பயனை அனுபவிச்சே ஆகணும். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. அதுக்குரிய பயனை அனுபவிச்சுதான். அதனால தீவு செய்வதற்கு ரொம்ப நாம அஞ்சணும். தீவனையே செய்யணும்னு நினைக்கவே கூடாது. ஆனா இந்த உயிர் என்ன திரும்ப செய்யும்? தீவனை தான் அதிகமா செய்யணும்னு நினைக்கும். எந்த நேரமும் கெட்டதை பத்தியே சிந்திக்கும், அடுத்தவங்களை கெடுக்கிறத பத்தியே சிந்திக்கும், இறைவனை பற்றி நினைப்பே இருக்காது. எந்த நேரமும் வெளியிலே தான் போகும். அதை இழுத்து கொண்டு வந்து இறைவன் பக்கம் சேர்க்கணும். இந்த மனதை புறத்துல விடாம இறைவன் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அதுதான் நம்மளுடைய வேலை. அதுவே இறைவன் திருவருளால, நம்மளால முடியாது. இறைவன் திருவருள் இருந்தாதான் முடியும். அதுக்குதான் நம்ம சாமிகிட்ட வேண்டாம். பெருமானே உன்னை நினைக்குமாறு என்னை செய். இது அவங்களுக்கு நம்மளால நினைக்க முடியாது. இறைவன் திருவருள் இருந்தா நம்ம நினைக்கலாம். அப்படி இந்த கருணையாளர். அப்படி இந்த விளைச்சன் என்ன பண்ணா, தக்க நெறியை பலகாலம் எண்ணி ஒப்பில்லாது வளர்ந்துள்ள சமயத்தவர் தம் தலைகளை அறவே தள்ளிய தருக்குடன் பாவமே நிறைந்த உடல் பாரத்தை பலகாலம் கழித்து இப்படி பாவமா நிறைய புரிந்து கொண்டே இருந்தான் இந்த விளைச்சன். பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் யமதூதர்கள் வரத்தான் செய்வாங்க. நமக்கு அடுத்த நொடி என்ன நடக்கும் செய்யாது. அப்ப இருக்கும் போதே நாம செய்ய வேண்டிய வேலையை செய்து வைக்க வேண்டும். என்ன செய்யணும்? சிவபுண்ணியங்களா திருக்கோயிலுக்கு வரணும், அடியார்களோடு இருக்கணும், சொற்பொழிவு கேட்கணும், திருமுறைகள் பாடணும், தான தர்மம் செய்யணும். தான தர்மம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தான தர்மம் செய்யலைன்னா நம்ம பிறந்து பயன் இல்லை. உங்க பொருளை எல்லாம் என்ன செய்யணும்? அருளாக மாற்றி விட வேண்டும். எப்படின்னு கேக்குறீங்களா? ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இப்ப கவர்மெண்ட் என்ன செய்யும்? ஜெயில் வார்டன்ட்ட உடுத்த உடை, உண்ண உணவு இதெல்லாம் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி கொடுத்துரும். இந்த ஜெயில் வார்டன் என்ன செய்யணும் அப்படின்னா, கரெக்டா அந்த கைதிகளுக்கு அந்த உடுத்த உடையையும் உண்ண உணவையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். சேர்க்காம அவன் தன் தேவைகளுக்காக வீட்டுக்கு ஒதுக்குனான்னு வச்சுக்கோங்க, அந்த உடையையும் அன்னத்தையும் ஒதுக்குனான்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் அவனை சும்மா விடுமா? விடாதா? விடாது. அதே போல ஒருத்தர் செல்வர்த்தரா இருக்காரு அப்படின்னா சாமி இவரு நல்ல தர்மம் செய்வாருன்னு சொல்லி அவருக்கு பணத்தை கொடுப்பாரு. அவங்க தர்மம் செய்யாம தன் தேவைகளுக்காகவே ஒதுக்கிட்டே இருந்தா சாமி சும்மா இருப்பாரா? அப்ப கண்டிப்பா அதுக்குரிய பயனை அவங்களுக்கு அணிவிச்சுதான் ஆகணும். ஆகையினால இருக்கும்போது தான தர்மங்கள் எல்லாம் நிறைய செய்து வைக்கிறார். இன்னைக்கு ஒரு ரூபா வருதா, அதை பொருளை அருளாக மாற்ற வேண்டும். சாமிக்கும் அடியார்களுக்கும் கொடுத்து அதை என்ன செய்யணும்? ரெண்டாவது, எதையுமே தேவைகளுக்கு மேல வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்ப நமக்கு என்ன தேவை இருக்கோ, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ உங்க வீட்டுல ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளவு ட்ரெஸ் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அதை எங்க கேக்குறீங்க? வாரம் எப்படி ஒரு 3 சேலை ஆயிருதுங்க. எல்லாரும் மூணு பீரோல் வச்சிருப்பீங்க, அப்படித்தானே வச்சிருப்பீங்க? 3 பீரோல். இப்ப இன்னொரு பீரோல் வேற ஆர்டர் பண்ணிருக்கோங்க. இந்த சேலைகள் வேற நிறைய நிறைஞ்சிக்கிட்டு இருக்கு, அதனால அதை வைக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவு சேர்க்கவே கூடாதான். நம்ம தேவைகள் என்னவோ அது மட்டும்தான். ஒரு 7 நாள்னா 7 நாளுக்கு 7 ட்ரெஸ் தான் இருக்கணும். அதுக்கு மீறி இருந்தா நமக்கு என்ன ஆகும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. நமக்கு தேவைகளுக்கு மேல நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆசை வர ஆரம்பிச்சிடும். நிறைய அது மேல பற்று ரொம்ப வர ஆரம்பிச்சிடும். இன்னும் இதை வாங்கணும் அதை வாங்கணும். அது மாதிரி இதனால என்ன ஆகும்னா வினைப்பெருக்கம் ஆயிரும். வினைகள் நிறைய செய்ய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஒரு நாளைக்கு உடுத்தின உருப்படியை மறுநாள் நிச்சயக்கூடாது, உடுத்தக்கூடாது. அதை நம்ம துவைச்சுதான் போகணும். அதுவும் பெண்கள் கட்டாயமா என்னதான் உடுத்தணும்? சேலை தான் உடுத்தணும். இது இந்த வேற என்னமோ போடுறாங்களா, இந்த டைட்டா இதெல்லாம் போடுறாங்களா, அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. என்ன காரணம்? அதனால அது என்ன ஆகும்னா கர்ப்பப்பையை பாதிக்கும்.
அதனால அந்த காலத்துல இருந்தே என்ன சொன்னாங்கன்னா சேலை தான் உடுத்தணும்னு சொன்னாங்க. ஆண்கள்னா வேஷ்டி சட்டை தான் உடுத்தணும், வேற எதுவும் உடுத்தக்கூடாது. இதுதான் அந்த காலத்துல இருந்தே இருக்கு. இப்ப யாரு கடைபிடிக்கா சொல்லுங்க பாப்போம். இப்பெல்லாம் மாடலுங்க. நீங்க ஒண்ணு என்ன அந்த காலத்திலே இருக்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த காலத்திலே இருக்கீங்க சொல்லி நம்மளே எழுதி விட்டுறாங்க. அப்படி இருக்க கூடாது. சரி, அப்படி நம்ம எதை அளவுக்கு மீறி நம்ம என்ன செய்யக்கூடாது, எதுக்கும் ஆசைப்படக்கூடாது, பற்று வைக்கக்கூடாது. இந்த உலகத்துல ஆசை வைக்க 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 நமக்கு துன்பம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுல இருந்து ஒதுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு இன்பமா வாழலாம். ஆசையை வெறுத்துட்டோம்னா நமக்கு அடுத்த நிமிஷமே இன்பம் தான். அளவுக்கு மீறி எதையாவது சேர்க்கணும் வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, இப்ப பணம் வந்து ஒரு அளவுக்கு இருந்தா பிரச்சனை இல்லை. அளவுக்கு மீறிச்சுன்னா அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அதை இது நீங்க தான தர்மம் செய்யுங்க, அது உங்க கூட வரும். இருக்கும்போது நீங்க தான தர்மம் செய்யுங்க, கடைசி காலத்துல நீங்க போகும்போது என்ன செய்யலாம், இது அது வந்து உங்களை பாதுகாக்கும். இல்லைன்னா நீங்க அதை பாதுகாக்க எந்த பேங்க்ல போடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க, நீங்க அதை பாதுகாத்துக்கிட்டே இருப்பீங்க. தர்மம் செஞ்சீங்கன்னா அது உங்களை பாதுகாக்கும். அதனாலதான் தான தர்மம் செய்யுங்கன்னு சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? தான தர்மம் செஞ்சா யாரு காப்பா, அது நம்மளை காக்கும். செய்யலைன்னா நீங்க அதை காக்கணும். சரி, நிம்மதியை தூக்கம் இருக்காது. இன்னைக்கு 5 லட்சம் ரூபாயா, எந்த பேங்க்ல போடலாம், திடீர்னு ரைட் வந்துட்டாங்கன்னா உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு பேங்கா யோசிச்சு இப்படியே சேர்க்கணும் சேர்க்கணும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு பொருளை பூரா என்ன செஞ்சிடலாம், அருளாக மாற்றி விடலாம். ரெண்டாவது, அருளை மாத்திட்டோம்னா நமக்கு நோய் நொடிகள் வராது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா சேர்க்க 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 என்னன்னா மொத்தமா ஒரு நோய் வந்து மொத்தமா இருக்கிறது பூரா காலியாகும். நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு நோய் வந்து இந்த 10 லட்சமும் காலியாயிரும். ஒரு 10 லட்சத்தை கட்டுங்கப்பா அப்படின்னு என்ன செய்வாங்க, டக்குன்னு பில்லை போட்டு வாங்கிடுவாங்க. ஒரு நிமிஷம் காலியாயிரும். அதுக்கு நீங்க புண்ணியம் செஞ்சிருந்தீங்கன்னா நிறைய புண்ணியம், அது புண்ணியமாவது கடைசி காலத்துல நம்ம கூட வரும். மற்ற எதுவுமே நம்ம கூட வராது. கடைசி காலத்துல புண்ணிய பாவம் மட்டுமே நமக்கு துணைக்கு வரும். சரி, அப்படி அப்படி புண்ணியம் வந்துதான் அவர் என்ன செஞ்சு பட்டினத்தாரை கொண்டு போய் கழுகு மரத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுச்சு. அதனால என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே நின் செயலே என்று உணரப்பட்டேன். இந்த ஊனெடுத்தவின் செய்த தீவினை யாதும் ஒன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனவே வந்து மூண்டதுவேனாரு. கழுகு மரம் பத்தி இருந்தது. அவர் புண்ணிய பாவம் எப்ப இங்க வந்து தொலைச்சிதான். அப்ப புண்ணிய பாவம் வந்து நமக்கு அதான் தர்மம் தலை காக்கும் சொன்னாங்க பாத்தீங்களா, அது தக்க சமயத்துல உயிரையும் காக்கும். தர்மம் செஞ்சா அது உயிரையும் காக்கும். சரி, அப்படி ரொம்ப பாவத்தையே சுமந்து கொண்டு பிரிந்த காலங்களில் ஒரு நாள் மூர்த்தி தலம் தீர்த்த 3 நாள் உயர்ந்த திரு செந்தில்பதியை அடைந்து அரிய தவத்தினர் வழங்கும் அழகிய ஆலயத்தின் முன் வந்து இது என்ன இடம் என்று தனக்குத்தானே உள்ளம் கொதித்து விரைந்து வினாவி வழிபாட்டை அமரர் தலைவன் வளர்த்த ஆலயத்தை அணினான். இப்படி கடல் அப்படியே வந்துட்டே இருக்கும்போது எங்க வந்தானா, திருச்செந்தூருக்கு வந்தான். வந்தது அங்க இருக்கக்கூடிய அந்த திரிசுதந்திரர்களாக விளங்கக்கூடிய ஐயர்களா என்ன பண்ணாங்க, அவங்க தவத்தை ஏற்றி கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் தனக்குத்தானே உள்ளம் கொதித்து விரைந்து இந்த வழிபாட்டை அமரர் தலைவன் வளர்த்த ஆலயத்தை பக்கத்துல அந்த அரிய தவத்தினர்லாம் இருக்கும்போது இவன் வந்து என்ன செஞ்சான், அந்த செந்திலம்பதியை வந்து அடைந்தான். எது மூலியமா, கடல் மூலியமாக வந்தான். அங்கிடம் அவன் சென்ற போது ஆறுமுக பரமனை மௌனத்துடன் வழிபட்டு வேத வாராயணம் செய்து கொண்டிருந்த திரிசுதந்திரர்களை ஏறிட்டு நோக்கி, எல்லாம் முருகப்பெருமானும் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. எங்க திருச்செந்தூர்ல அந்த 2000 திரிசுதந்தர்களும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது இப்ப அவங்கள இப்படி ஏறிட்டு பார்த்தான். என்னமோ செய்யறாங்களே, அவனுக்கு வழிபாடுனாலே என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்டவன் பாவமே நிறைய சுமந்து கொண்டிருந்தவன், புலாலையே உண்டு கொண்டிருந்தவன். அவனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி பார்த்து இருப்பது என்ன என்று திரிசுந்தரன் ஏறிட்டு நோக்கி, இங்கு இருப்பது என்ன விக்கிரகம் என்று வினவலும். அதை பார்த்து முருகப்பெருமானுடைய சிலையை பார்த்தது இது என்னன்னு கேட்டான். அவங்க விக்கிரகம்னாங்க. உடனே அந்தணர்கள் அவனுக்கு அறிவிக்க தொடங்கினர். இது அதனுடைய சிறப்பை பத்தி எடுத்து சொல்ல வந்தாங்க. பெருமான் சிவபெருமானது உயர்ந்த நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்த ஆறுமுக பரமனாகும். கொடிய தாரக அவுணனை தடிந்ததலால் தேவர்கள் யாவரும் எங்கள் கூட்டத்திற்கு அதிபதி என்று கூற தேவ சேனாதிபதி என்ற ஒரு பெயரையும் உயருடன் எய்திய சுவாமி ஆவார் அப்படின்னு முருகப்பெருமானை பத்தி அவனுக்கு எடுத்து உரைத்தார்கள். யாருக்கு, அந்த விளைச்சல் என்பாங்க. இப்ப முருகப்பெருமானுடைய தன்மை எப்படிப்பட்டது பாத்தீங்களா? எப்படி சொல்ற, சங்கரன் தன் கண் வரு சண்முகன் அவனால். சங்கரனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த சண்முகன். சங்கரன் யாரு? சிவபெருமான். சங்கரன் என்ன அர்த்தம்னா சுகத்தை செய்வோம்னு அர்த்தம். சிவபெருமானுடைய எண்ணில்லாத நாமங்கள்ல ஒண்ணு சங்கரன்னு பேரு.
சங்கரன்கிற பேரை பல இடங்கள்ல தேவாரத்துல வச்சிருக்காரு ஞானசம்பந்த பெருமான். தாயும் நீயே தந்தையும் நீயே சங்கரனே அடியேன் ஆயும் நின்பாள் அன்பு செய்வார் ஆதரிக்கின்றது உள்ளம் அப்படின்னு கூட ஞானசம்பந்த பெருமான் பாடுறாரு. அந்த பாட்டுல பார்த்திருக்கீங்களா? சங்கரன் அப்படின்னு வரும். அதே மாதிரி சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குலமிலர் ஆகிலும் குலத்திற்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. நிறைய இடத்துல சங்கரன் சொல்றாரு. அப்படி சங்கரன் என்ற நாமம் சுகத்தை செய்பவன் என்று அர்த்தம். சண்முகன் என்ற நாமம் எப்படிப்பட்டது? சங்கரன் சுகத்தை செய்பவன், சண்முகன் அப்படின்னா முருகப்பெருமான் தான். சண்முகன் என்ன அர்த்தம்? 6 முகங்களை கொண்டவன் அர்த்தம். சண்முகம், சட்னா 6ன்னு அர்த்தம், முகம்னா 6 முகம் அப்படின்னு அர்த்தம். இப்ப பஞ்சாட்சரம் அப்படின்னா 5, சடாச்சரம் அப்படின்னா 6 எழுத்து மந்திரம். 5 எழுத்து மந்திரம் பஞ்சாட்சரம், 6 எழுத்து மந்திரம் சடாச்சரம். இது நமச்சிவாய, இது சரவணபவன். அது குகாய நமன்னு வரும். முருகப்பெருமானுக்கு அந்த மந்திரத்துல குகாய நம சரவணபவ அப்படிங்கிற மந்திரம். இருக்கா? அப்படி சண்முகன் அப்படின்னா 6 முகங்களை. சடாச்சரம், சிலருக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா சடாச்சரம் பேர் வைப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? சடாச்சரம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க வீட்டு பக்கத்துல 2-3 பேருக்கு சடாச்சரம் பேர் வச்சுக்கலாம். சடாச்சரம் பாத்தீங்களா? சடாச்சரம்னா முருகப்பெருமானுடைய பேர். சண்முகன் அப்படின்னாலும் முருகப்பெருமானுடைய அவர் சடாச்சரம். பாத்தீங்களா? சடாச்சரம்னா 6 முகங்களை கொண்ட. சண்முகனாலும் 6 முகங்களை. அப்படி நெற்றிக்கண்ணிலிருந்து வெங்கையம் முகாசுரனை வென்ற அமரர் எல்லாம் எங்கள் குழுவுக்கு அரசன் என்று ஓரும் பேரும் துக்கமோடு பெற்றுள்ள சுவாமி ஆவார். இப்ப முருகப்பெருமான் எப்படி சொல்றாரு அப்படின்னா, தேவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடிய தேவ சேனாதிபதி எங்கள் பெருமான் முருகப்பெருமான். இந்த விக்கிரகம் என்னன்னா முருகப்பெருமானுடைய வடிவம் அப்படின்னு அந்த இளைச்சனுக்கு எடுத்து கூறுகின்றார்கள். இந்த 2000 திரி சுதந்திரர்களும் எடுத்து கூறுகிறார். துதிக்கும் எளியவர்கள் தம் துன்பத்தை தொலைத்து அருளால் ஞானத்தையும் மாற்ற முடியாத இன்ப மதிப்பையும் இம்மையுலக விருப்பங்களையும் உதவு உள்ள பரமசக்தியோடு எழுந்தருளி இருக்கும் பரம்பொருளாகும் என்று முருகப்பெருமான் எப்படி சொல்றாரு பாருங்க. எப்படிப்பட்டவரு? எளியவர்களிடம் துன்பத்தை தொலைத்து எளிமையாக போய் வழிபாடு செய்தா முருகப்பெருமான் எல்லாவற்றையும் தருவார். மிக பர சௌபாக்கியத்தையும் தருவார் முருகப்பெருமான். அந்த பாட்டை சொல்றாருல, வசன மிக வேற்றி மறவாதே மனது துயராற்றில் உலகாதே இசைபையின் சடாச்ச நமதாலே இக பர சௌபாக்கியம் தருவாய். முருகப்பெருமான் சொல்றாரு, எனக்கு 6 முகம் இருக்கு. எங்க அப்பா முகம் 5, ஈசானம் தத்துருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம். எங்க அப்பாவுக்கு 5 முகம், எங்க அம்மாவுக்கு 1 முகம், 2 சேர்த்து நான் 6 முகமா இருக்கேன். என்ன நீங்க வழிபாடு செய்யுங்க, இக பர சௌபாக்கியத்தை நான் தந்துடுவேன் அப்படிங்கிறாரு முருகப்பெருமான். எங்க திருச்செந்தூர்ல போய் வழிபாடு செஞ்சா இக பர சௌபாக்கியம் வருவாய் சொல்றாரா? எப்படி சொல்றாரு பாருங்க. 6 முகங்களை கொண்டு நம்ம சிவபெருமானை பார்க்கணும். நீங்க வேற முருகர் வேறன்னு நீங்க பிரிச்சு பார்க்க கூடாது. முருகர் வேறல்ல, சிவபெருமான் வேற. 6 முகங்களையும் ஒன்றாக கொண்டவன். அதனால முருகப்பெருமானுக்கு கந்தன் பேர். 6 முகங்களையும் ஒன்றாக கொண்டவன் என்றும் உயிர்களுக்கு பற்றுக்கோடாய் விளங்குபவன் என்றும் பகைவருடைய ஆற்றலை வற்றச் செய்வன் என்கின்ற ஒரு பொருளும் கந்தன் என்கின்ற பேருக்கு உண்டு. அதனால கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவன்பா, இப்படி எல்லா கந்தங்கிற பேர்ல விளங்கி தோன்றும். கந்த குரு கவசம் அப்ப எவ்வளவு இருக்கு பாருங்க. கந்தருங்கிற பேர் நிறைய இருக்கு. அடிவு சொல்றதுக்கு சுருக்கம் நிறைய இருக்கு கந்தருங்கிற பேர்ல. அப்படி அருளால் ஞானத்தையும் மாற்ற முடியாத இன்ப மதிப்பையும் இம்மையுலக விருப்பங்களையும் உதவும் உள்ள பரமசக்தியோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய பரம்பொருளாகும் அப்படின்னு அந்த திரி சுதந்திரங்கள்லாம் முருகப்பெருமானை பற்றி எடுத்து கூறினார். முன்கூறும் அந்தணர்கள் சொற்களை இடையில் தடுத்தும் அவ்வேடல் வருமாறு கூறினான். வேற என்ன சொன்னா அப்படின்னா, இப்ப இவங்க இப்படி முருகப்பெருமானை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அரண் எவன், அவன் பெறுவதாக வரும் வேர்க்கை முருகன் எவன் அப்படின்னு அவன் கேட்டான். சிவன் யாரு, முருகன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டான். அவனுக்கு இன்னும் ஒன்றும் புரியல. அவனுக்கு
இப்போ ஒண்ணுமில்லாத ஆளுக்கு நம்ம போய் சொன்னாலும் என்ன செய்ய முடியாது, அவனுக்கு உரைக்க முடியாது. அவனா பார்த்து சிவபெருமானா பார்த்து அவனுக்கு உரைச்சாதான் உண்டு. இல்லைன்னா அவனா தானா அறியக்கூடிய ஆற்றல் எந்த உயிருக்குமே கிடையாது. இப்ப இப்ப நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த உயிர்களுக்கு தானாக அறியக்கூடிய ஆற்றல் இல்லை. நமக்கு அறிவிச்சை செயல் இருக்கு, இறைவனுக்கு அறிவிச்சை செயல் இருக்கு. ஆனா நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இறைவன் அறிவிக்க அறியும் அறிவு தான் இருக்கு. இப்ப ஒருத்தர் பார்த்து டிவி அப்படின்னு சொன்னா தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கு டிவி பத்தி தெரியுமா? ஒருத்தர் யாராவது அறிவிக்கணும். இறைவன் மூலியமா யாராவது நமக்கு அறிவித்தாதான் எந்த ஒரு பொருளும் தெரியுமே தவிர, தானா அறியக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லை. உயிர்களுக்கு கிடையவே கிடையாது. அறிவும் சரி, இச்சையாகிய விருப்பமும் சரி, ஆற்றலும் சரி, செயலும் சரி. இப்ப என்ன செய்யறாருன்னா, இந்த மூன்றுல இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த விருப்பத்துல தலையிடவே மாட்டார். நம்மளுடைய விருப்பம் இருக்கு பாருங்க, இச்சையில மட்டும் சாமி நம்மளை தொடவே மாட்டாரு. நீ என்ன வேணாலும் நம்ம நினைக்க வேண்டியது, அந்த நினைப்புக்கு தகுந்தவாறு உங்களுடைய அறிவும் செயலும் செயலும். இப்ப இந்த பிறகுல நீங்க பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, விருப்பப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சாமி இதை வந்து கணக்குல வச்சிருப்பாரு. நீங்க மறந்துடுவீங்க. நீங்க மறந்துடுவீங்க. சாமி என்ன பண்ணுவாரு, மறுபிறவில இது பணக்காரன் ஆகணும் முடிவு பண்ணிட்டான். இவனுடைய புண்ணிய கணக்கை பூரா எடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிற புண்ணிய கணக்கெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சு மொத்தமா ஒரு பெரிய வீட்டுல கொண்டு போய் கருவுல இருந்தே அது எங்க போவோம், ஆஸ்பத்திரிக்கு போவோம், குழந்தை பெறும், எல்லாமே பெரிய பெரிய இதுல வந்து கடைசி பெரிய பங்களாவில் இருக்கிற மாதிரி செஞ்சிருவாரு சாமி. அவனுடைய இருக்கிற மொத்த புண்ணியத்தையும் எடுத்து ஒரே பிறவில கொடுத்துருவாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்ப ஏகப்பட்ட பேர் செல்வந்தர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட மொத்த புண்ணியத்தையும் ஒரே பிறவில கொடுத்துருவாரு. நீங்க என்ன செய்ய நினைக்க கூடாது, இப்படி இப்படி சம்பாரிச்சு எப்படிதான் உயர்ந்தாலும் அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது, அவங்கள பார்த்து கூலா பண்ணக்கூடாது, அவங்கள இதான் நினைக்க கூடாது. அவங்க செய்த புண்ணியத்தை மட்டும்தான் நீங்க பார்க்கணும், வேற எதையுமே நீங்க நோக்கக்கூடாது. எல்லாரும் வசதியா இருந்தா நல்லது தானே. உங்களை ஏதாவது பண்ணாங்களா, நாம அதை நினைக்கவே மாட்டோம். அவங்க வந்து நம்மளை ஏதாவது தீங்கு செஞ்சாங்களா, கிடையாது. ஆனாலும் அடுத்தவங்களை வளர்ச்சி நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அடுத்தவங்க வளர்ச்சி இப்படி சில பேர் பாத்தீங்கன்னா நகத்தை கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவன் எப்படி வாழ்ந்தான், இவனுக்கு நேத்து வரைக்கும் நம்ம கூட பேசிக்கிட்டா இருந்தா திடீர்னு வீடை கட்டிட்டா அப்படின்னு நினைச்சுவாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்து ஒன்றும் ஆக போறது கிடையாது. எல்லாம் கொடுக்கறது யாரு, இறைவன் கொடுக்கறது யாராலையும் தடுக்கவே முடியாது. இது அவங்களுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா யாத்திரையா போவாங்க, சில பேர் வீடு கட்டிக்கிட்டே இருப்பாங்க, கட்டி கட்டி வித்துக்கிட்டே இருப்பாங்க. சில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதை இறைவன் கொடுத்துருப்பாரு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்ய முடியும், வாழ்க்கைய கொண்டு போவோம். நமக்கு என்னன்னா, நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ, நம்ம வசதி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த வசதிக்கு தகுந்தவாறு வாழ்வது, அந்த வசதிக்கு தகுந்தவாறு வழிபாடு செய்வது. இப்ப 63 நாயன்மார்கள் எடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே ஏழ்மையா தான் இருந்தாங்க. அதுல இளையான்குடி மாறனான்னு ரொம்ப வசதியா இருந்தார். வசதி அதை எதுக்காக சாமி அவரை ஏழ்மையாக்கினார் அப்படின்னா, என்னுடைய அன்பன் வசதி இருந்த காலத்தில் மட்டுமல்ல, வசதி இல்லாத காலத்திலும் கூட அந்த தொண்டை விடாம செய்வான் என்று உலகிற்கு எடுத்து உரைப்பதற்காக தான் சிவபெருமான் என்ன பண்ணாரு, வறுமையை கொடுத்தாரு இளையான்குடி மாறனுக்கு. வறுமை வந்து 4 நாள் பட்டினி, அப்புறம் விடல அந்த தொண்டை அன்னபாளிச்சார். வசதி இருக்கிற 1000 பேருக்கு பண்ணாரு, இப்ப ஒவ்வொரு அடியாருக்கு பண்ணாரு, அவ்வளவுதான். அந்த தொண்டை விடல. ஆனா இப்ப நம்ம என்ன செய்வோம், இப்ப நம்ம ஒரு நாள் பட்டினியா இருக்கோம்னு வச்சுக்கோங்க, யாராவது அண்ணன் கேட்டு வந்தாங்க, வாங்கிட்டு நானே ஒரு நாள் பட்டினியா இருக்கேன், நீ வேற வந்துக்கிட்டு போ 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 இடத்த காலி பண்ணு, கைச்சொலியா இருக்கு போ அப்படின்னு என்ன செய்வோம். அதுலயும் என்ன பண்ணாராம், இளையான்குடி மன்னரை பத்தி சொல்லும் போது சேக்கிலாசாமி சொல்றாரு, கடன் வாங்கி அன்னம் பழிச்சாராம். துட்டுலேயும் சொல்லி கடன் வாங்கி இருக்கிற பொருளெல்லாம் அடமானம் வச்சு 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 வித்து, அதுவும் போகாத வித்து அந்த பொருளை வித்து அன்னம் பழிச்சாராம். அதுவும் போய் என்ன ஆயிடுச்சு, இப்ப அந்த இருக்கிற பொருளை பூரா காலி பண்ணிட்டாரு. கடைசி இருக்கிறது வீடு மட்டும்தான் மிஞ்சியது. அப்படி இருந்து என்ன செய்யணும் சொல்லி பட்டினியா கடந்து என்ன செஞ்சிருக்காரு, இருக்கிறத பறிச்சு சாமிக்கு அடியார்களுக்கு அன்னம் பழிச்சிருக்காரு, வருகின்ற அடியார்களுக்கு. அப்படிதான் ரொம்ப ஏழ்மை ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு தான் சிவபெருமானே நள்ளிரவு வந்து அவரை வசதியாக ஆக்கினார். பார்த்தா வீடு பங்களாவாயிடுச்சு. மறுபடியும் சாமி அந்த வாழ்க்கையை கொடுத்தாரு. அது மாதிரி இளமையை தொடர்ந்து வந்தாரு திருநீலகண்டர். மறுபடியும் இளமையை கொடுத்து வாழ்ந்து வாங்கன்ட்டாரு. எப்படி பாருங்க, அது யாரால முடியுமா, சாமி ஒருத்தராலதான் முடியும். அந்த 50 வருட வாழ்க்கைய அவங்க கொஞ்சம் ஒருத்தர் தொடாமையே வாழ்ந்து கடைசி சாமி திருவடியை போய் அடைந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வாழ்க்கையை கொடுத்து அதுக்கப்புறம் சிவலோகத்துக்கு போய் இன்புற்று இருந்தார். நிறைய சிறப்புகள்லாம் இருக்கு. எதை நினைச்சா எதுனாலும் முடியும். அதனால சாமி என்னன்னா, நம்மளுடைய இச்சையில சாமி தலையிட மாட்டார். நல்லா தெரியும். நம்ம விருப்பத்துல
நம்ம விருப்பம் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தவாறு தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். இப்ப உங்களுடைய விருப்பம் எதா இருக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். யாராவது நம்முடைய விருப்பம் இறைவன் மேல இருந்தா பிரச்சனை இல்லை. சாமிகிட்ட போய் எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு கேட்டுட்டோம்னா கண்டிப்பா என்ன வந்துடும், பிறவி. நீ இறைவனுடைய அன்பை பெற்றாச்சுன்னா மற்றதெல்லாம் தானா வரும். இறைவனுடைய அன்பை தான் கேட்கணும். நீங்க புதுசா வந்திருக்கீங்களா சுவா, அதுக்காக உங்களுக்கு சொல்றேன். சாமிகிட்ட போய் எதையும் கேட்க வேண்டாம், இறைவனுடைய அன்பு மட்டும் இருந்தா போதும். அன்பு இருந்தா மற்றதெல்லாம் நமக்கு தானா வரும். நம்ம பிள்ளைகளுடைய நோய் சரியாகும், நம்முடைய குடும்பத்துல எல்லா கஷ்டங்கள் நிவர்த்தியாகும், எல்லாமே சரியாகும். இறைவனுடைய அன்பு மட்டும்தான் நமக்கு, வேற எதுவுமே. இப்ப சொன்னேன் இல்ல, பணக்காரன்னு நினைச்சா அடுத்து ஒரு பிறவி கொடுத்து சாமி என்ன பண்ணுவாரு அன்னைக்கு கேட்பாரு. எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னா இவன் தொல்லை தாங்க முடியலான்னு சாமியை கொடுத்தாரு. 25 வருஷம் கழிச்சு அந்த பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு தர 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 தரன்னு இழுத்து கூட்டு வந்து ஏன் இப்படி ஒரு குழந்தைய கொடுத்தா அப்படி ஆயிடும் நிலைமை. புரியுது அவங்களுக்கு? அதனால சாமிகிட்ட போய் எதையுமே கேட்கக்கூடாது, அவனுடைய அன்பு ஒன்றை மட்டுமே கேட்க வேண்டும். அப்படி என்ன பண்ணா அப்படின்னா, சிவன் யாவர், அவன் பெற்றதாக வந்த வேல் குமரன் முருகன் யார் என்று அவன் கேட்டு சுடர்கின்ற வேல் அப்படி கேட்ட மாத்திரத்திலே ஓடி விழுந்து என்ன பண்ணானா உயிரை துறந்தானா. எங்க திருச்செந்தூர்ல உயிரை அப்படி சிவன் யாரு முருகன் யாருன்னு கேட்டா அவன் உயிர் போவாம என்ன போவோம், உயிர் அங்க உயிரை துறந்தொழிந்தான். உயிர் நீங்க ஆக்கை நிலத்தில் விழும் அச்சமயத்தில் ஆறுமுக முதல்வர் திருவடிகளின் முன் அழியா பாதக வேடரது நீச தகுதியை நினைந்து 7 உலகம் நடுங்க அவன் விழுந்த தன்மை விழுந்து வணங்குவர் செயல் போல் இருந்தது. அவன் அப்படி 7 உலகம் நடுங்க மாதிரி என்ன செஞ்சானா விழுந்து இறந்தானா திருச்செந்தூர்ல போய். அப்பேற்பட்ட பாதகன், எல்லா பசு கன்று இது கற்பத்தோடு இருக்குகின்றத கூட கொன்று சாப்பிடுகின்ற ஈனன், அப்படிப்பட்டவன் திருச்செந்தூர்ல போய் என்ன பண்ணா போய் உயிரை திறந்தான். அப்படி திறந்ததும் காலதூதர்கள்லாம் அவனை கயிறு கொண்டு கட்ட வரும்போது சிவகுமாரை சேவித்து திருத்த சிவகண தலைவர்கள் வந்தாங்க. இப்ப வந்து எங்க உயிர் நீத்தான், உயிர் நீத்ததும் இப்ப யார் வந்தா, யமகணங்கள்லாம் வந்து எடுக்க வந்தாங்க. அந்த நேரத்துல சிவகணங்கள் வந்துட்டாங்க. எப்ப இறந்தது எங்க, திருச்செந்தூர்ல. இது நம்ம செக்ஷன் அப்படின்னு யாரு கூப்பிட வந்துட்டா, சிவகணங்கள் வந்து கூப்பிட வந்துட்டாங்க. இதுதான் இந்த இடத்துலதான் நீங்க முக்கியமா பார்க்கணும். அப்பேற்பட்ட கொடுமை செஞ்சவன், அப்பேற்பட்ட பாவி, புலால உண்ணவன், பசு கன்று கூட பார்க்காம கொன்னவன், அப்படி புசித்தவனே திருச்செந்தூர்ல வந்து அவன் இறந்ததுனால அவன் எங்க போறான் பாத்தீங்களா, சிவகணங்கள் வந்து கூப்பிட வந்துட்டாங்க. இப்ப யமகணங்கள் அவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ட்டாங்க. அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. சிவகண தலைவர்கள் இயல்பாகவே மல சம்பந்தம் இல்லாத குமரன் திருவடியில் வாழ்வு பெறும் அவனை நீசர்களே விட்டு விடுங்கள் என்று, அவர்களை விட்டு விடுங்கள் என்று சிவகணங்கள்லாம் சொல்றாங்க யமதூதர்களை பார்த்து. இப்ப யமதூதர்களை என்ன பண்ணிட்டாங்க, ஏன்னா இது நம்ம செக்ஷன் இல்லையா, இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன்னா யமன் வந்து சொல்லுவாரு, எப்ப இத்தனாவது நம்பர் வீட்டுல போய் இங்க இவ இருப்பான், போய் தூக்கிட்டு வந்துருங்கன்னு யார் சொல்லுவா, யமன் சொல்லுவாரு. தூதர்கள் போய் கரெக்டா அந்த டைம் பார்த்து தூக்கிட்டு வந்துடுவாங்க. இப்ப இங்க செக்ஷன் வந்து மாறிடுச்சு. இப்ப யமதூதர்களை யோசிச்சு பார்த்தாங்க. யமனுடைய வேலை அதுதான், கரெக்டா இத்தனை நம்பர் வீட்டுக்கு போங்க, தூதரை தான் முதல்ல அனுப்புவாரு. எப்பயுமே யமன் வந்து டைரக்டா வரமாட்டாரு, முதல்ல தூதனை தான் அனுப்புவாங்க. காலன் பேரு, தூதனுக்கு பேர் என்ன பேரு, காலன். யமன் வந்து பெரிய பெரிய ஆளுகளுக்கு தான் வருவாரு, சாதாரண ஆளுகளுக்குலாம் யார் வருவா, தூதர்கள் தான் வருவாங்க. அதனாலதான் முருகபெருமானை பத்தி பாடும்போது சொல்றாரு அன்னைநாத பெருமான், காலன் என்னை அணுகாமல் உணதிரு காலில் வழிபட அருள்வாயே. முருகா 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 முருகா, எவனெல்லாம் வருவாங்க முருகா, நீ அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சிடணும், உன்னுடைய காலில் விழுந்து வழிபாடு செய்வதற்கு உண்டான வாய்ப்பை அடியனுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டாரு முருகபெருமான். யாரு, அருணகிரிநாதர். காலில் வழிபட அருள்வாயே ஆதி அயனோடு தேவர சுரர் உலகு ஆளும் வகையுறு சிறை மீளா. அந்த தேவரெல்லாம் சிறை மீட்ட பெருமானே முருகா அப்படின்னாரு. தேவ சேனாதிபதி. தேவரெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தினானா சிவபெருமான். கஞ்சி குடிக்க வச்சு இது கை காலெல்லாம் விலங்க போட்டு ரொம்ப சித்திரவதைப்படுத்துறானா. எத்தனை யுகம், 108 யுகம். என்ன பாடுபடுவாங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் துன்பத்தை நம்மளால அனுபவிக்க முடியாது. 108 யுகம்னா இப்ப ஜெயில் தண்டனை கூட, ஆயுள் தண்டனை எத்தனை காலம் சொல்லுங்க பார்ப்போம், 14 ஆண்டா,
அதுக்கு இதுன்னு எத்தனை 14 ஆண்டு தான். 108 யுகம் தேவர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்பதான் முருகப்பெருமான் போய் ஜெயந்தனுடைய கனவுல போய் சாமி காட்சி கொடுக்குறாரு. ஜெயந்தன் உறங்கிட்டு இருக்கான். யாரு? இந்திரனுடைய பையன் ஜெயந்தன் அப்படியே உறங்கிட்டு இருக்கான். அவனுடைய கனவுல போய் முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறாரு. ஜெயந்தா, நான் யாரு என்று தெரிகின்றதா அப்படின்னு முருகப்பெருமான் கேட்காரு. சாமி, யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது சாமி, நீங்க என்னை காப்பாத்த வந்திருக்கீங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னாரு ஜெயந்தன். எவ்வளவு துன்பம் அனுப்பிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நீங்க இருந்து பார்க்கணும். நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க என்ன காப்பாத்த வந்திருக்கீங்கிற அந்த நிகழ்ச்சி மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்றது உடனே முருகப்பெருமான், நான் வந்து சிவ மைந்தன், சிவபெருமானுடைய மைந்தனாக விளங்கக்கூடிய சிவகுமாரன் முருகன் அப்படின்னு சொல்லி உங்களையெல்லாம் மீட்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று தைரியம் கொடுத்துட்டு போனாரு முருகப்பெருமான். அதுக்கப்புறம் அத்தனை பேருடைய சிறையை மீட்டாராம் முருகப்பெருமான். அதனால சுவாமி தேவ சேனாதிபதினு பேர். அவ்வளவு பெரிய கருணை கடல் பாருங்க. சிவபெருமான் கருணை கடல், இவர் கருணை. அப்ப அவருடைய பையன் இவர் எப்படி இருப்பார் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. உங்க அப்பாவே அப்படிப்பட்டவர், நீங்க பேர்பட்டவர் முருகா அப்படின்னு பல பாடல்கள்ல அருணைநாத பெருமான் சொல்றாரு. அப்படி ஆதியனோடு தேவர சுரர் உலகு ஆளும் வகையுறு சிறை மீளா ஆடுமயிலினில் ஏறிய அமரர்கள் உளவள வரும் இளையோனே. அத்தனை வரையும் மயில தூக்கி கூட்டு வந்து வரான். பாட்டு சொல்ற, அத்தனை வரையும் தேவர்களை பூரா அங்க வென்று அத்தனை பேரும் மயில் மலை ஏறி வச்சு கூட்டு வந்தாராம். அப்ப எவ்வளவு கருணைமா கடல் பாருங்க. ஆடும் மயிலினி ஏறும் அமரர்கள் எல்லாம் தூக்கி வச்சுட்டு மயிலே வந்துட்டாராம் முருகப்பெருமான். எங்க இருந்து? இலங்கையில இருந்து, கதிர்காமத்துல இருந்து தூக்கிட்டு வந்துட்டாரு எல்லாத்தையும். எவ்வளவு பெரிய கருணைமா கடல். இந்த மாதிரி இறைவனுடைய புகழை கேட்க கேட்கதான் சாமி மேல அன்பு வரும். புரியுது அவங்களுக்கு? நல்ல சாமியுடைய புகழை கேட்டுக்கிட்டே கேட்க, அதுக்குதான் 2 செவி கொடுத்துருக்காரு. செவிக்கு உணவு இல்லாத போதுதான் சிறிது வயிற்றுக்கும், நம்ம வயிற்றுக்கு நிறைய கொடுத்துறோம், செவிக்கு கம்மியா கொடுக்கணும், அதிகமா கேட்கணும் சாமியுடைய புகழ். அப்படி அந்த பாட்டுல ஆதி அயனோடு தேவராசு ஆளும் வகையுறு சிறைமீளா ஆடு மயிலினி ஏறி அமரர்கள் சூழ வளவரும் இளையும் சூதமிக வளர் சோலை மரும். அந்த பாட்டுல சொல்றாருல, சூதமிக வளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் உடலறவாரி சுவரிட வேலை விட வள பெரும் ஆளே. அந்த வேலை விட்டு சூரபத்மனுடைய இதை நீக்கி அவன் சேவலும் மயிலுமாக ஆக்கி தனக்குள் வைத்துக் கொண்டார். எல்லாரும் கொல்லுவாங்க, ஆனா அசுரர்களை இவர் என்ன செஞ்சாரு? அருள் தான் செய்தார். அவரை சேவலும் மயிலுமாக ஆக்கி தனக்குள் வைத்துக் கொண்டார் முருகப்பெருமான் அப்படின்னு பெருமான் சொல்றாரு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, தேவ சேனாதிபதி ஒரு சாமி ஆவார் என்று சொன்னதோ, துதிக்கும் எளியவர்களிடம் துன்பத்தை தொலைத்து அருளால் ஞானத்தையும் மாற்ற முடியாத மதிப்பையும் இதை முடிச்சு. இப்ப எல்லா காலதூதர்கள்லாம் கயிறு கொண்டு போய் கட்டினாங்க. உடனே இப்ப யாரு வந்தா? இது சிவகணங்கள்லாம் வந்துட்டாங்க. அங்கிருந்து ஓடிய யமதூதர்கள் தென் திசையில் ஆணையை மேற்கொண்டு ஆட்சி செய்யும் மாபெரும் மன்னனை வணங்க. இப்ப யாரு எங்க போயிட்டாங்க? யமன்கிட்ட போயிட்டாங்க. தூதர்களா வந்து பார்த்தாங்க. இப்ப செக்ஷன் சிவகணங்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி இந்த செய்தியை போய் தன்னுடைய எஜமானாக வழங்கக்கூடிய யமன்கிட்ட போய் இவங்க போய் சொல்ல போயிட்டாங்க தூதர்கள்லாம். மன்னனை வணங்க அவன் என்ன செய்தது என்று, என்ன நடந்தது என்று கேட்க, வேகமான காற்றில் எதிர்பட்ட மேகம் போல் அளவந்து தலைநடுங்க உயர்ந்த செந்திலை அடைந்தன. உடனே இந்த செய்தி அறிந்து செந்திலபதிக்கு யார் வந்துட்டா? யமன் வந்துட்டார். அவன் அங்கு அப்பொழுது ஆர்வமான குமார பிரான் அன்போடு வாழும் திரிசுதந்தர்கள் ஆராதனை செய்ய முழுதும் உணரும் அகத்திய முனிவரும் மேலான ஞான முனிவர்களும் முற்றும் கற்ற ஜனகர் முதலானவரும் மகிழ்வோடு வணங்க. இப்ப இவர் வணங்கும் போது திருச்செந்தூர்ல எல்லாரும் வணங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாரு. யமன் வந்து வணங்கும் போது அங்க 2000 திரிசுதந்தர்களும் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அகத்திய மாமுனிவர் அங்க இருக்காராம். மற்ற ஏகப்பட்ட முனிவர்கள், ஞானம் பெற்ற முனிவர்கள் எல்லாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். இந்த செய்தியை யாரு பார்க்கா? யமதர்மன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. வந்ததும் என்னடா இப்படி ஒரு அதிசயமா, இது அப்படிப்பட்ட பதியா, இது அப்பேற்பட்ட சிறப்புடையதா, நல்லா தெரிஞ்சுக்கோ. திருச்செந்தூர் மாதிரி ஒரு தலம் கிடையாது. திருச்செந்தூர் மாதிரி, சிதம்பரம் மாதிரி ஒரு தலம் கிடையாது. மதுரை மாதிரி ஒரு தலம் கிடையாது.
அண்ணாமலை அது இருக்கு. இந்த மூணு ஏன் சொல்றேன் குறிப்பிட்டு சொல்றேன்னா, சத்து சிதம்பரம், சித்து உமையம்மை மதுரை, ஆனந்தம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். எங்கனாலும் நீங்க போங்க, எத்தனை திருவிழானாலும் பாருங்க, இந்த மூவரை வச்சுதான் என்ன செய்வாங்க. இந்த மூவரும் அருள் புரியாம இருக்கவே மாட்டாங்க. இந்த மூவரை வச்சுதான் சதாசு சோமாஸ்கந்த மூர்த்தியை வச்சுதான் எல்லா தேரலையும் கொண்டு வருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது சத்து சித்து ஆனந்தம், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அந்த மூத்தத்தை வச்சுதான் எல்லா தேரோட்டத்திலையும் வச்சு அவர்கள் வளம் வருவார். இன்னொன்னா, குடும்பத்தோடு இருந்து அருள் செய்யக்கூடிய ஒரே கடவுள் சிவபெருமான். வேற எந்த தெய்வமா அது குடும்பத்தோடு இருந்து அருள் செய்ய பார்த்துருக்கீங்களா? குழந்தை குட்டியோட விநாயகர் முருகர் எல்லாம் குடும்பத்தோடு இருந்து அருள் செய்வாங்க. வேற எந்த சாமிக்கு அந்த ஒரு சிறப்பே கிடையாது. புரியுது உங்களுக்கு? அதே மாதிரி போகம் வேகம் யோகம் மூன்று வடிவத்துல இருந்து அருள் செய்யக்கூடிய ஒரே சாமி சிவபெருமான் ஒருத்தர் தான். யோக வடிவத்துல தட்சிணாமூர்த்தியா இருந்து அருள் செய்வாரு. வேக வடிவத்துல காலனை எட்டி உதைக்கிறது, காமனை எரிக்கிறது, காலசம்காரமூர்த்தி, காமசம்காரமூர்த்தி, திரிபுர சம்காரமூர்த்தி, ஏகபாதமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி வந்து யோக வடிவம். இந்த வேக வடிவம் வந்து யமனை எட்டி உதைக்கிறது, நெற்றிக்கண்ணுல காமனை எரிக்கிறது, இதெல்லாம் வேக வடிவம். யோக வடிவம் தட்சிணாமூர்த்தி. போக வடிவம் வந்து இத முருகப்பெருமானோட இருந்து அந்த சோமாஸ்கந்த மூர்த்தி, கல்யாண சுந்தரமூர்த்தி, கஜ அனுகிரக மூர்த்தி, இதெல்லாம் வந்து போக வடிவம். போகம் வேகம் யோகம் இந்த மூன்று வடிவத்துல இருந்து சிவபெருமான் அருள் செய்வார். இந்த மாதிரி ஒரு அமைப்பு எந்த தெய்வத்துக்குமே அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி சாமி. அப்படி முனிவர்கள் எல்லாம் அங்கே ஜனகர் முதலான எல்லா முனிவர்களும் அங்கே வணங்கி கொண்டிருந்தார்கள். குமரனை அன்றி பிரிதொரு பொருளை தென் திசையை ஆளும் யமதர்மன் ஆறுமுக பெருமானின் மனம் கமல் மலர்களான இரு திருவடிகளை சந்ததி முன் அன்பு நலத்துடன் தலையால் வணங்கி நின்று வாழ்த்தி வந்தவே முருகப்பெருமான் திருவடியை இவரும் வணங்க ஆரம்பிச்சிட்டார். வணங்கித்தானே ஆகணும். திருச்செந்தூர் போனா முருகப்பெருமான் திருவடியை இந்த வட்டம் போனோம் பாருங்க, ஒரு 5 மணி நேரம் வச்சு ஒரு வழி பண்ணிட்டாங்க. 5 மணி நேரம் நிக்க வச்சாங்க. இப்ப இருக்க திருச்செந்தூர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நீ போக பாருங்க, திருப்பதி மாதிரி ஆக்கிடுவாங்க. இன்னும் நிறைய ரூம் எல்லாம் கட்டி நீங்க போனீங்கன்னா காலையில போயினா நீ நைட்டு தான் சாமி பார்த்துட்டு வர முடியும். அந்த அளவுக்கு பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த வெளியில கூட்டத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும். வெளியில ரொம்ப இடிச்சு தள்ளி ஒரு வழி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நல்லா இருந்தது. ரூம்ல அப்படி வச்சு போனது கூட நல்லா இருந்துச்சு. அந்த வெளியில வந்து கொஞ்சம் ரொம்ப கூட்டத்தினால 2-3 பேர் பயந்து இல்ல நாங்க ரூமுக்கே போயிடுறாங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு கை போச்சு. அது யாரும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன். ஒரு 2-3 பேர் பயந்துட்டு போயிட்டாங்க. நீங்க இன்னைக்குல இருந்து சாமியை பார்த்துட்டு வாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பயந்துட்டாங்க. அப்படி இல்லாம இன்னும் போக போக இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும். அது மாதிரி இந்த லெட்டின் வசதியெல்லாம் இன்னும் நிறைய பண்ண போறாங்க, நிறைய செய்ய போறாங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆளு மட்டும் 210 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடியில உள்ள ஒரு இண்டஸ்ட்ரியில உள்ளவர், அவர் வந்து பி ஸ்ரீராம்னு ஏதோ சொன்னாங்க. அவர் மட்டும் கவர்மெண்டே கொடுக்கல. நாடார் என்ன நாடார் சிவநாடு. ஒரு ஆளு மட்டும் 210 கோடி யாரு கொடுப்பா? 1 ரூபா கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். 210 கோடி ரூபா திருச்செந்தூருக்கு கொடுத்து கும்பாபிஷேகம் வேலை போற நடந்திருக்கு. கவர்மெண்ட் கொடுக்குதா என்ன நமக்கு தெரியல. அவங்க கூட இவ்வளவு கொடுத்துருக்க மாட்டாங்க. 210 கோடி கொடுத்து ஒரு செகண்ட்ல எல்லா வேலையும் முடிஞ்சு கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு. இன்னொன்னு அன்னதானம் அவ்வளவு சிறப்பா பண்றாங்க. இல்ல கொடுக்க மனசு வரணும்ல. 210 கோடி வச்சிருக்கிறது பெருசு கிடையாது, கொடுக்க மனசு வரணும்ல. அதை பாருங்க. அது இன்னொன்னு முருகப்பெருமான் அவர்கிட்ட தான் கேட்டிருக்காரு. புரியுது உங்களுக்கு? முருகப்பெருமான் அவர்கிட்ட தான் கேட்டு வாங்கியிருக்காரு. யாரு கொடுக்கணும் கூட சாமி முடிவு பண்ணணும். எல்லாரும் கொடுத்த முடியாது. இறைவன் முடிவு பண்ணணும். இந்த உயிர் தனக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு சாமி முடிவு பண்ணணும். அவங்கதான் கொடுக்க முடியும். எல்லாராலையும் கொடுக்க முடியாது. இப்ப ஒரு 10 ரூபா தர்மம் செய்யணும்னா கூட இறைவன் விருப்பப்பட்டதான் நம்ம செய்ய முடியும். நம்ம நினைச்சா கொடுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? யாரு தர்மம் செய்யணும் கூட இறைவன் தான் முடிவு பண்ணுவார். தர்மம் செய்யும்போது நல்லா செஞ்சுக்கிட்டே இருங்க. பொருள் எல்லாம் அருளா மாத்திக்கிட்டே இருங்க. கொஞ்சம் யோசித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நீங்க செய்யவே மாட்டீங்க. செய்யறதுக்கு மனசே வராது. 10 ரூபா செய்யணும்னு நினைக்கணும் போது டக்குன்னு கொடுத்துடணும். போயிட்டு நீங்க நாளைக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு மறுநாள் கொடுக்க 500 ரூபா இல்லைங்க அப்படின்றீங்க. அந்த அளவுக்கு ஆயிடும். தர்மம் செய்யணும் உடனே நினைச்ச நேரத்துல செஞ்சிடணும். இல்லைன்னா செய்ய முடியாது. தெரியக்கூடாது. அது தெரியக்கூடாது. இது வந்து செய்யணும்னு நினைக்கும் போது செஞ்சிடணும்னு சொல்றேன். மனசு மாறிடும். அடுத்த நிமிஷமே மாறிடும். நீ யோசிக்க வேண்டாம். மறுநாள்ன்றாலே முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அன்னைக்கு உங்கள்கிட்ட சுட்டு இருக்காது. இருந்தா செய்வீங்க, இல்லைன்னு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கப்பா. அப்படி முருகன் பாருங்க, அவரை செலக்ஷன் பண்ணி, தூத்துக்குடிக்காரங்களை செலக்ஷன் பண்ணி
அது வாங்கி கும்பாபிஷேகத்தை நடத்திருக்காருன்னா அப்ப அவர் இன்னும் பன்மடங்கு சாமி பாருங்க. 210 அவருக்கு 410 510 கோடி ஆயிரும். அந்த அளவுக்கு சாமி செஞ்சிருவாரு. சாமி அரைமா கடலை செஞ்சிருவார்ல, அரைமா அழகா செஞ்சிருவாரு. சரி, அப்படி அங்கிருந்து ஓடிய யமதூர்கள் தென்திசை ஆளும் ஆர்வ பெருமானின் மணங்கமல் திருவடிகளை இவர் நினைச்சாரு, வணங்கி மகிழ்ந்தார் யமதர்மன். குமாரபுரானின் திருவடிகளை நேர்முகமாக துதிக்கலானார். இப்படி நேரா போய் திருச்செந்தூர் முருகப்பெருமான போய் பார்த்து இப்ப என்ன சொல்றாரு, நின்று குமரன் அடி நேர்கொடு துதித்தான். நேர்கொடு துதித்தான்னா உடனே சாமிக்கு நேர போய் எதுக்குன்னு அப்படி கூப்பிட்டாருலாம் கிடையாது. நேர போய் துதித்தான்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போனா சைட்ல இருந்து தான் கும்பிடணும். எதுக்கு என்ன செய்யக்கூடாது, நிக்கவே கூடாது. நேரடியாக போய் தொழுதாருன்னு சொல்றாங்க. அதுக்காக சாமிக்கு நேர போய் நிக்கிறாரு இல்ல, சைட்ல போய் தான் நிக்கணும். அதனாலதான் ரெண்டு பக்கமும் கம்பி கட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஆளுக்கு என்ன செய்வாங்க, அதையும் மீறி எதுக்கு போய் நின்றுக்கிட்டு சாமியை மறைச்சிக்கிட்டு நிற்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம எவ்வளவுதான் தூரத்துல இருந்து பார்க்கணும்னு நினைச்சா கூட பூரா மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஓரத்துல நிக்கணும்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல சாமி, எல்லாம் முன்னாடி மறைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதுலயும் பாத்தீங்கன்னா சாமியை போய் பாக்குறதுக்கு முந்தி அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டு போய் முன்னாடி போய் சாமி பார்க்கணும்னு போவாங்க. சாமி எப்படி தெரியுமா, பின்னாடி இருக்கிற ஆளதான் பார்ப்பாரு. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் முந்தி ஓடுவாங்க, சாமி பின்னாடி இருக்கிற ஆளதான் பார்ப்பாரு. இதுதான். அதனால யாரையும் முந்தி போகணும்னு அவசியமே இல்லை. நீங்க அங்க இருக்கிற மாதிரி பாவனை பண்ணாலே சாமி அருளை கொடுத்துருவாரு. கோயிலுக்குள்ள இருக்கணும், சாமி பார்க்க முடியும்னாலும் பரவாயில்ல, மற்றவங்க பார்க்கட்டும்னு நினைக்கணும். இங்க இருந்து நினைத்தாலே சாமி என்ன செய்வாரு, அருளை வழங்குவார். புரிஞ்சுச்சா? சரி. அப்படி ஆறுமுக கடவுளின் அரவிந்த மலர் போன்ற திருவடிகள் தேவர்கள் துன்பங்களை தீர்த்து அவனமாதர் கழுத்தில் இருந்த மங்கள அணிகளை அகற்றும் மேம்பட்ட வேத மொழிகளாலும் அறியலாக அருமை என என்று தருமன் தூய மொழிகளால் வியந்து துதி செய்யலானான். இப்ப முருகப்பெருமான துதி செய்ய ஆரம்பிச்சிட்டான். யாரு? யமதர்மன். இப்பேற்பட்ட அருமை கடவுளின் அரவிந்த மலர் போன்ற திருவடிகளை தேவர்கள் துன்பங்களை தீர்த்து அவனமாதர் கழுத்தில் இருந்த மங்கள அணிகளை அகற்றும். திருச்செந்தூர் புகழ் அதையும் கேட்கட்டுமே, திருச்செந்தூர் புகழ் அதையும் கேட்கட்டுமே, கேட்கட்டும் ஒண்ணு இதா பரவாயில்ல அப்படின்னு. இது தென்காசியில சொற்பொழி பண்ணிட்டு இருந்தேன். தென்காசியில காசி விஸ்வநாதர் மாலை போட்டாங்க. முதல்ல மாலையை கட்டி பேடையில வச்சுட்டு 1 மணி நேரம் சொற்பொழி முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாலை எடுத்தேன். சொல்ல முருகப்பெருமானே பள்ளி உருவத்தில் வருவார், நமக்கு தெரியாது, நீங்க கவலைப்படாதீங்க. என்ன சொற்பொழி முடிஞ்சதும் மாலை எப்படி எடுத்த பாருங்க, பூரா சல்லு வேகமா ஓடுது, பூரா ஒரு இடத்துல நிக்குமா. ஆனா சொற்பொழி முடிகிற வரைக்கும் 1 மணி நேரம் அந்த மாலைக்குள்ளே இருந்துட்டு பார்த்துக்கோங்க. அது சொற்பொழி கேட்டிருக்கு. அதான் சொல்றேன், எந்த நேரத்துல எந்த வடிவத்துல சாமி வருவார்னு சொல்ல முடியாது. அதனால எல்லாருக்கும் சாமி அருள் கொடுப்பாரு. நம்மளை போன்று அதுவும் ஒரு உயிர் தானே. அதனால கண்டிப்பா எந்த உயிரும் கண்டு பயப்படாங்க. நீங்க எந்த உயிரை வருத்த வேண்டாம்னு நினைச்சாலே எல்லா உயிரும் கை கூப்பி தொழும். ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, ஜிடி நாயுடு கப்பல்ல போகும்போது எல்லாரையும் முழுங்குச்சு, இவரை மட்டும் முழுங்கவே இல்லை. போயிட்டு 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 வந்துச்சான். அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. இந்த அளவுக்கு எல்லா உயிரும் கண்டு தொழும். சரி, அப்படி அறிவில்லாதவர்களாயினும் எந்தையே திருவடிகள் வணங்குவரை 4 வரை பாராயணம் செய்த பெரியோர்களும் வழிபடும்படி செய்த மயிலூர் பரமா மலைமகள் மைந்தா என்று வாழ்த்தி உயர்ந்த யுவராஜன் போற்றினான். இப்ப முருகப்பெருமான போற்றி போற்றி வணங்குறான். இப்பேற்பட்டவருடைய பெருமானே, தேவருடைய துன்பத்தை நீக்கிய பெருமானே. எப்பயுமே சாமி போய் வழிபாடு பண்ணும்போது சும்மா சிவபெருமானே போற்றி முருகா போற்றி அப்படின்னு முடிச்சிடக்கூடாது. அதை அடைமொழி கொடுத்து சொல்லணும். இப்ப தோடுடைய சிவன் எப்படி பாடுறது பாருங்க. இப்ப ஞானசம்பந்த பெருமான் பாடும்போது அவர் நினைச்சாருன்னா சிவபெருமானே போற்றின்னு சொல்லிடலாம். ஆனா எப்படி சொன்னாரு, தோடுடைய செவியன், அவர் தோடறிஞ்சிருக்காரு. விடையேறி விடல் ஏறி இருக்காரு. ஒரு தூவென் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா, அப்படிப்பட்ட கல்வன். அப்படி அடைமொழி கொடுத்தே தான் நம்ம என்ன செய்யணுமா, இறைவனை போற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்று நமக்கு நூல்களும் சொல்கின்றது. இன்னும் நிறைய பார்க்கலாம். இதோட முடிச்சுக்கிடுவோம். இந்த கதை இன்னும் பெருசா போய்கிட்டே இருக்கு. அதனால இதோட நம்ம முடிச்சுக்கிடுவோம். நீங்க ஆடி அமாவாசை வேற. இன்னைக்கு ஆடி அமாவாசை ஒரு சிறப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன சிறப்பு சொல்லுங்க பார்ப்போம். கைலாய காட்சி. கைலாய காட்சி மறந்துடக்கூடாது. திருவையாறுல கைலாய காட்சி. அப்படியே அப்பர் சாமியில் அப்படி நடந்து போறாரு. கைலாய காட்சி இங்கேயே பார்த்துட்டீங்களா? இன்னைக்கு பாருங்க எல்லா சிறப்பு.
கை தளர்ந்தது, வயசு 80 வயசு ஆயிடுச்சு, கை தளர்ந்தது, கால் தளர்ந்தது, நெஞ்சு அப்படி ஊர்ந்து ஊர்ந்து போறாரு, அப்படியே ரத்தம் சொட்ட 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 வடியுது. அப்ப சாமி என்ன பண்றாரு, ஒரு முனிவர் இடத்துல வர்றாரு. இப்ப எனக்குள்ள உள்ள சாமியை வழிபாடு பண்ணிட்டு இருக்க கூடாதா, இவ்வளவு தூரம் நீ போகணுமா அப்படின்னு சிவபெருமானே வந்து சொல்றாரு. அப்ப சொல்றாரு, ஆளும் நாயகன் கைலை மலை இருக்கை கண்டு அல்லால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் அப்படின்னாரு. அந்த கைலாயநாதனை பார்க்காம இந்த உடம்பு மீளாது. உடம்பு தளர்ந்ததே ஒழிய அவருடைய உள்ளம் தளரல. அதே போல நமக்கு எப்படி இருக்கணும், உள்ளம் தளரக்கூடாது. தினசரி திருக்கோயிலுக்கு வரணும்னு நினைக்கணும். நமக்கு காய்ச்சல் கூட வந்திருக்காது. காய்ச்சல் வர மாதிரி இருக்குங்க, எனது காய்ச்சல் உங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியல எங்க அப்படின்னு வச்சு பார்த்து வச்சுக்கோங்க, இது உள்காய்ச்சலுங்க, உள்காய்ச்சல். நிறைய பேர் அப்படிதான், வாங்க கோயிலுக்கு போவோம் அப்படின்னா, இல்லைங்க எனக்கு அப்படியே காய்ச்சல் காய்ச்சல் வர மாதிரியே இருக்கு, காய்ச்சல் சாயங்காலத்துக்குள்ள வந்துதான் நினைக்கிறேன். அப்படியா, ஒண்ணும் தெரியல அப்படின்னோம்னா, இல்ல இது உள்காய்ச்சல், அது வந்தவங்களுக்கு தான் தெரியும் அப்படிவாங்க. வந்திருக்கே வந்திருக்காது, ஆனா காய்ச்சல் சொல்லி என்ன செய்வோம், கோயில் போறதுக்கு அது ஒரு இது. அதுலயே பாத்தீங்கன்னா அவருக்கு சதை ஆடிச்சான், அப்பர் சாமிகளுக்கு சதை ஆடிச்சான். அந்த கோயில் போற உறுதியை பாருங்க. ஆளும் நாயகன் கைலை மேல இருக்கை கண்டலால் மாடும் உடல் கொண்டு மீறேன் அப்படின்னாரு. உடனே நீ எந்திரிச்செல்லாம் போக முடியாது, இங்க இருந்தே உருண்டுருங்க அப்படின்ட்டாரு சாமி. எந்திரிச்சு போய் குளத்துல இது ஆத்துல போய் முங்க முடியாது. அப்படியே அங்க இருந்து உருண்டாரு, அப்படியே மானசர முங்கினாரு. இங்க திருவையாறுல வந்து எந்திரிச்சிட்டாரு, திருவையாறு குளத்துல வந்து எந்திரிச்சாரு. அதே மாதிரி நீங்க கோயில்ல போனீங்கன்னா காலையில ஆத்துல நடக்கும் கைலாய காட்சி, மதிய குளத்துல நடக்கும், இரவு கோயில்ல நடக்கும். 3 விதமான சிறப்பு. ஆத்துல முங்கி குளத்துல எந்திரிச்சு கைலாய காட்சி, கோயில் அப்படி சாமி காமிக்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சி அருமையா வச்சுப்பாங்க. அப்படின்னு தொடர்ந்து ஒரு 10 வருஷம் போனேன். அதோட இப்போ எங்க வீட்டுல போக விட மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும். அது பார்த்துட்டு மறுபடியும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்போல கேட்கணும். என்ன அப்படி ஒரு சிறப்பா அந்த நிகழ்ச்சி நடக்கும். அப்படி பார்த்ததுமே அப்படி எந்திரிச்சு பாக்குறாரு, அந்த குளத்தை எந்திரிச்சு பாக்குறாரு. எதை பார்த்தாலும் அமையப்பறா தெரியுது. யானையை பார்த்தா அமையப்பறா தெரியுது, குயிலை பார்த்தா அமையப்பறா தெரியுது, அன்னத்தை பார்த்தா அமையப்பறா தெரியுது. எல்லாமே 2 தெரியுது. உடனே 2 நீங்க வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது, எனது 2 தெரியுதா அப்படின்ட்டு வேற. மாதர் பீரை கண்ணியானே, மாதர் பீரை கண்ணியானே, மலையான் மகளோடும் பாடி, மாதர் பீரை கண்ணியானே, மலையான் மகளோடும் பாடி, போதோடு நீ சுமந்து ஏத்தி, போதோடு நீ சுமந்து ஏத்தி, புகுவார் அவர் பின் புகுவேன், யாதும் சுவடு படாமல், யாதும் சுவடு படாமல், ஐயாறு அடைகின்ற போது, ஐயாறு அடைகின்ற போது, காதல் மடப்பிடியோடும், காதல் மடப்பிடியோடும், கடிறு வருவன கண்டே, கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறி யாதன கண்டே, கண்டேன் பாதம் கண்டேன் திருப்பாதம் கண்டே அப்படின்னு பாடினாரு பாருங்க. அப்படியே கைலாய காட்சி அப்படின்னா இருக்கு. பார்த்து அப்பர் சாமி அப்படியே கூணி குறுகி அப்படி வந்து எந்திரிச்சு கைலாயத்தை அப்படி வணங்கிட்டு இருக்காரா. அந்த நேரத்துல அங்க ஒரு அப்பர் சாமியில அங்க தொழுதுகிட்டு இருக்காராம். சேக்கிராசன் சொல்றாரு, இவர் தொழுதுகிட்டு இருக்கும்போது அந்த கைலாய காட்சியில கைலாயத்துக்குள்ள அங்க அப்பர் சாமியில சாமி திருவடி தொழுதுகிட்டு இருக்காராம். அந்த காட்சியில அவருக்கு தெரியுதான். அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே தொழுது அழுது இந்த திருப்பதியத்தை பாடி அதுக்கப்புறம் 1 வருஷம் இருந்து பதியலாம், இன்னும் எவ்வளவு காலம் வச்சிருக்கேன், நீ அது கூட கைலாயத்துக்கு வந்துட்டு அப்படின்ட்டாரு சாமி.
இன்னும் உனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் உழவார பணி செஞ்சு இன்னும் திருப்பதிகள் நிறைய பாடி கடைசி திருப்புகலூர்ல தான் மோட்சம் அடைகிறாரு அப்பர் சுவாமி. கைலாய காட்சி மட்டும்தான் இங்க, மற்ற அதுக்கப்புறம் வாழ்ந்து திருப்பதிகள்லாம் நிறைய பாடியிருக்காரு அப்பர் சுவாமி. அப்படிப்பட்ட தனிச்சிறப்புடையது இன்னைக்கு ஆடி அமாவாசையை முன்னிட்டு அவருக்கு இந்த காட்சி கிடைத்தது. எதை பார்த்தாலும் அம்மையப்பராக தெரிந்தது. அது முதல்ல சொல்லும் போதே சொல்றாரு பார்த்தீங்களா, மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாட்டு. சாமி எப்படி இருக்கானா, அம்மையப்பரோடு இருக்கான். அந்த தன்மை வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. அம்மையப்பரா இருக்கக்கூடிய ஒரே சாமியார்னா சிவபெருமான் ஒருத்தர் தான். அம்மையும் ஒரு வாயிலை மானாங்காரத்து ஈரியல்வாய் ஒரு விண்முதல் பூதனம். கடவுள் ஒண்ணுதானங்க. இப்ப அம்பாலும் சேர்ந்திருக்காங்க, அப்ப ரெண்டு கடவுளா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. தாளும் ஒண்ணுதான், பக்கத்தினருக்கு அதே போல கடவுள் ஒருத்தர் தான். தன்மையில எப்படி இருக்காரு, தாள் ஒன்று பக்கத்தின மறந்துடக்கூடாது. கடவுள் ஒன்று, தன்மையில் எப்படி நினைவு. சிவம் நினைப்பதை முடிப்பது சக்தி. எப்பயுமே சக்தியை பிரிக்கவே முடியும். அதான் மூவா முகுந்தர் கரை கண்டனுக்கு மூத்தவளே அப்படிங்கும். அப்ப அம்பாள் சிவபெருமானோட மூத்தவள்னு அர்த்தமா? அப்படி கிடையாது, முன்னின்று அருள் செய்வள்னு அர்த்தம். இப்ப சிவபெருமான் நினைப்பாரு, முன்னாடி சக்தி தான் என்ன செய்யும், எல்லாத்தையும் செயல்படுத்தும். அதாவது கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தவருக்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோ தெய்வம் வந்திப்பதே அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்றாரு. புரியுது அவங்களுக்கு? உடனே நீங்க மாத்தி புரிஞ்சிடக்கூடாது. கரை கண்டவனுக்கே மூத்தவளா, அப்ப சிவபெருமானோட உயர்ந்ததா தாழ்ந்ததா நீங்க கற்பனையே பண்ண வேண்டாம். இதுக்கு நிறைய அர்த்தம், தமிழ்ல நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்கு. புரியுது அவங்களுக்கு? சரி, இதுக்காக உள்ளம் நிறைந்து உகை சிறந்து திருச்செந்தூர் புராணத்தை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் வரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியே உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஆறுமுகம் 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 என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணா எனது ஈசன் எனமான முயர் என்று மோதும் ஏழைகள் வியாகுல ஏத என வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாலை பொறு மேனியவ வேலனி நீலமயிலாக உமை தந்த வேலே நீசர் கடமோடனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனிவேல் விடும் மடங்கள் வேலா சீறி வருமாற உண்ணும் ஆவி உண்ணும் ஆணை முக தேவர் துணைவாசிகரி அண்டர் கூடம் சேரு மலகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருகா தம்பிரானே ஆறுமுகம் 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 என்று போதி கைலாய பரம்பரை விஞ்ஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாயும் வெகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிராரும் பொருள் திருவாவூர் தெரிவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபன் நீடோடி தலைகமாதோ வான்முகில் வளாது வேகமணி வளம் துறக்க மன்னன் கோன்மறை அரசு செய்க குறைவில்லா தேர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க வேள்விகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோருதி தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானிதன் அணங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் அரகண பார்வதி பதையே என்னாருடைய துணையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் வித்தியாசம்